சலனம் 501. இந்த திருமணமான ஒரு வாரத்தில் மந்திரம் போல் ஜனனி ஜனனி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் தேவ். தேவுக்கு என்ன வேண்டுமென்றாலும் ஜனனியிடமே கேட்பான். எதற்கென்றாலும் ஜனனி ஜனனி என்று அழைத்து கொண்டே இருக்க அமைதியே வடிவமான அந்த வீட்டில் ஜனனி ஜனனி என்ற பெயர் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் கால்கள் ஜனனியை சுற்றி சுற்றி வர அவளோ, என்னாச்சு உங்களுக்கு? குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்திட்டு இருக்கீங்க? தெரியல, மனசும் பின்னாடியே சுத்துது. அவள் சிரிக்க, ஏன் சிரிக்கிற? எங்க பெரியம்மா கல்யாணம் முடிஞ்சு இங்க வரப்ப ஒன்னு சொன்னாங்க. அது மாதிரியே இருக்கு. என்ன சொன்னாங்க? உங்க பெரியம்மா பாலும் தண்ணியும் போல இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன? எதையுமே அவனுக்கு தெளிவாக சொன்னால்தான் புரியும் என்பதால், நீங்க பால் என்றால் அதில் கலக்கப்படும் தண்ணீரை போல், அதாவது நான் இருந்திட வேண்டும்னு சொன்னாங்க. இப்ப நீ சொல்றதுக்கும் நான் கூப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஜனனி? பாலில் எவ்வளவுதான் தண்ணி கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கில்லை. பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கும் இல்லை. இப்போ ஒரு அடுப்பில் தண்ணீர் கலந்த பாலை வைக்கையில் தண்ணீர் நீராவியாக பிரிந்து போய்விடும். அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். இப்போ ஒரு நிமிஷம் நான் காணாம போயிட்டாலும் என்னை தேடிட்டு சுத்திட்டே திரிறீங்களா? நான் பக்கத்துல வந்ததோ சைலண்டா மாறிடுவீங்களா? அது போலதான் அடுப்பில் வச்ச பால், அது பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீர் தெளித்தால் தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். அந்த மாதிரிதான் நீங்களும். ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்காட்டி என்ன ஆகும் ஜனனி? பொங்கி ஊத்தி அடுப்பே அணைஞ்சிடும். சுத்தி அசிங்கமா இருக்கும். அது போலதான் கணவன் மனைவி உறவும். ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும். அவனுக்கு நன்றாகவே புரிய, நிஜமாகவே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அணைக்காவிட்டால் பால் பொங்கிதான் வழியும். அப்ப எனக்கும் கோபம் வரும். கரெக்டு தானே? அதனால தானே ஜனனி ஜனனின்னு கூப்பிடுறேன் என்று அவன் சிரிக்க அவன் மண்டையில் கொட்டினாள். ரவி குடும்பத்தினரிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தீரனுக்கு நடந்த விஷயம் பற்றி சொல்லும் போது ஆதிரை மகனை கட்டி கொண்டே அழ விஜயா பேரனின் அருகில் வந்து, நீ யாருக்கும் எதுவும் கெடுதல் நினைப்பதில்லை, ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இப்படி கெடுதல் தேடி வருது? தீரன், அதான் ஈஸ்வர் மாமா காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரே. துருவன் வேகமாய், நம்ம என்னதான் மாமாவை வேணா வேணா நினைச்சு சில நேரம் மாமாவை ஒதுக்குறோம், சில நேரம் மாமாவை கண்டால் ஒதுங்கி போறோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் மாமா நம்மள ஒதுக்குறதில்ல. அவங்க நம்ம கூட இருக்கிறதால எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம் தெரியுமா? வீட்டில் எல்லோரிடமும் மௌனம். தீரன், நான் நிறைய நேரம் தப்பாவே புரிஞ்சிருக்கேன். ஆனா இப்ப அவர் கேட்காமலே அவரோட மருமகன் நான் இல்லைன்னு தெரிஞ்சும் தங்கச்சி மகன் என்பதற்காகவே உதவி பண்றார். முன்னாடி பண்ணியிருந்தா கூட மகிழுக்காக நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப பண்ணும்போது அவருடன் இன்னொரு பக்கம் எனக்கு புரியுது. துருவன், இதுல இருந்து நீங்க என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்றத அப்படியே நம்ம கேட்க கூடாது. அவங்க இப்படிதான்னு மூளைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதிரி, நீ அன்னைக்கு அன்பு கொண்டு எஞ்சதும் உயிரையே பணைய வச்சியே, அது போல்தான் இதுவும். சமயம் வரும்போதுதான் உறவுகளின் நிலைப்பாடு தெரியும். அப்படிதான் இதுவும். அம்மா, நான் எப்படி அன்னைக்கு அன்பு கொன்று என்றால் போய் விழுந்தேனோ, இதே மாதிரிதான் இன்னைக்கு மாமா முன்னாடி அப்பாவுக்கு நடந்த பிரச்சனையிலும் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கும் காப்பாத்தி இருக்கார். அதே போல ஆதனை கால் பண்ணதும் அர்ஜுனும் மகிழினியும் அங்க வந்துட்டாங்க. எனக்காக அர்ஜுன் அடி வாங்கணும் என்ற தலையெழுத்தா என்ன? இனி நீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க. இனி அவங்களும் நம்ம குடும்பத்தின் உறவினர்கள். துருவன் ஒரு புன்னகையோடு தன் அம்மாவிடம், நீங்க தான் உங்க அண்ணன் மேல கோபப்படுறீங்க. ஒரு அண்ணனா அவர் ஒண்ணுமே பண்ணதில்லைன்னு. ஆனா எனக்கு என்னவோ ஒரு அண்ணனாய் நீங்க கேட்காத போதும் கூட எந்த நேரத்தில் கூட இருக்கணுமோ அந்த நேரத்தில் கூட இருக்கிறார். நான் மாமன் மாமன் என்று மாத்தட்டி கொண்டே நிற்பதில்லை. ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்கிறார் இல்லையா? அதற்கு நீங்க நன்றி தான் சொல்லணும். இனி சண்டை போடுவதை கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஆதிரை கணவனையே பார்க்க அந்த பார்வையை உணர்ந்து கொண்ட ரவி கொஞ்சம் புரிந்தது. என்ன தான் சண்டை போட்டாலும் அவர் என் அண்ணன் என்பது போல் இருந்தது அவள் பார்வை. அப்போது ரவிக்கு தோன்றியது ஒன்றுதான். நம்ம என்னதான் குறையா சொல்லிக் கொண்டே இருந்தாலும் சில நேரங்களில் ஈஸ்வர் அவனோட கடமை செஞ்சுட்டு தான் இருக்கா. ஆனா நம்ம தங்கச்சிங்களுக்கு என்ன செஞ்சோம், நம்ம தங்கச்சி பசங்களுக்கு என்ன செஞ்சோம் என்று யோசிக்கும் போது ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தது. கோபம் முட்டாளாக்குகிறது. நமக்குள் இருந்த மனித தன்மையை போக்கிவிட்டது என்று யோசிக்கும் போது அவருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. தீரன், அப்பா சொல்லுப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? ஈஸ்வருக்கு என் மேல ஒரு பெரிய வருத்தமே உங்க அம்மாவுக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க என்றதுதான். என்னமோ எதனாலேயோ ஈஸ்வருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. பணம் கம்மியா இருப்பதால் தான் மதிக்க மாட்டேன் என்கிறார்களோ என்று அந்த எண்ணத்தை மாத்தணும்னு உழைச்சு
ஒரு நிலைக்கு வந்துட்டேன். நான் உங்க அம்மாவை எவ்வளவோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஈஸ்வரின் வார்த்தை என்னை தூங்கவே விடல. என்னை ஒரு உயரத்துக்கே கொண்டு வந்து விட்டது. அவரின் திமிரான பார்வை நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்கிற மாதிரியே இருக்கும். என்னை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் என்னோட வெற்றி. ஆனா அவ்வளவு கூப்பிட்டதுக்கு உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசியிருந்தா எல்லாம் சரியா இருக்குமோ என்னவோ. எனக்கு பிரச்சனை வந்த போதும் ஈஸ்வர் வந்து நின்னு இருக்காப்ல. இங்கேயும் வெளிநாட்டுலயும் என் தங்கச்சிக்கு பிரச்சனை வந்த போதும் ஈஸ்வர் வந்து நின்னு இருக்காப்ல. நந்தினிக்கு பிரச்சனை வரும்போதும் ஈஸ்வர் நின்னு இருக்காப்ல. உனக்கு பிரச்சனை வரும்போதும் வராப்ல. அதே மாதிரி என் தங்கச்சி தான் ஆதிரை என்று வாய்விட்டு டெய்லி போனில் பேசி அப்படியெல்லாம் அன்பை காட்டுவதில்லை. ஆனால் சரியான நேரத்தில் சரியாக உதவியிருக்கார். எனக்கு வந்து உதவி செஞ்சப்ப அவனை ஒரு மாதிரி பெரிய ஆள் என்று காட்டிப்பதற்கு செஞ்சிருக்கிறான். ஒரு மாதிரி எனக்கு கௌரவ குறைச்சலா தெரிஞ்சது. அவன் நினைத்திருந்தாள் எனக்கு என்ன வந்தது என்று கண்டும் காணாதது போல் வீட்டில் இருந்திருந்தால் மட்டும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அதே போல் தீரா உனக்கு செய்யறப்பதான் அப்போ அவர் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்காப்லன்னு புரியுது. அது என் பிரச்சனையிலும் சரி ஓம் பிரச்சனையிலும் சரி. ஆனா இவ்ளோ பேச்சு கேட்டும் அவன் உதவி செய்யறான். அதே போல் நான் என் தங்கச்சிங்க மேல உயிரே வச்சிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நேரத்துல நான் ஒண்ணு கூட போய் நின்னதும் இல்ல செஞ்சதும் இல்ல. அது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதுவும் அஞ்சுக்கு நான் கொஞ்சம் வருஷமா எந்த நல்லதும் பண்ணல. ஆனா இன்னைக்கு ஈஸ்வர் தாத்தாவின் 30ஆம் நாள் முடிஞ்சதும் பசங்களை விருந்துக்கு அழைக்கிறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னாப்ல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்துல. விஜயா கண்களை விரித்து நிஜமாவா? ஆமாங்கம்மா. அவரோ ஒதுங்கி போனா நெருங்கி வருவதும் நெருங்கி போனா ஒதுங்கி வருவதும் தான் உறவு போல. துருவன் அப்படி இல்லைங்கப்பா. தேவைப்படும் போது கூட நிக்கணும். அதுதான் உறவுங்கப்பத்தா. அப்படி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தைங்களுக்காக நின்னுருக்கீங்களா என்று மட்டும் யோசிங்க. விஜயா துருவனிடம் நீ பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம்டா. எப்ப பாரு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க. நல்லதையும் எடுத்து சொல்லணும் இல்லைங்களா அப்பத்தா? அப்புறம் காலம் போனதுக்கு அப்புறம் தெரியாமலே போயிடும் இல்லைங்களா? விஜயா, எனக்கு என் மகன்தான் உலகம். அந்த உலகத்தை யார் கஷ்டப்படுத்தினாலும் அதை பொறுத்துக்கிட்டே என்னால இருக்க முடியாது. அப்ப நீங்க தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கீங்களா அப்பத்தா? சில விஷயம் நம்ம மகனை நெருங்க கூடாது என்பதற்காக செஞ்சிருக்கேன். அப்போ உங்க பார்வையில மகிழினிய பேசுவதெல்லாம் சரியா? அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். இப்ப சொல்றேன், அவங்க நமக்கு சம்மந்தியா இருந்தால் வாழ்க்கை முழுதும் சந்தோஷமா இருந்திருக்க முடியாது துருவா. தீரன், உறவில் சிக்கல்கள் வருவது சகஜம் அப்பத்தா. அதுக்கு நீங்க கஷ்டப்படுத்தி அள வச்சுதான் அவளை விலக்கி வைக்கணுமா? அவள் உன்னிடம் நெருங்கி விடக்கூடாது. நாளைக்கு ஈஸ்வரி என் மகனுக்கு சம்மந்தியானால் நாளைக்கு எங்கேயாவது என் மகனும் பேரனும் தலை குனிகிற மாதிரி வந்துவிட்டாள். அதை யோசித்து யோசித்து மகிழினியை நான் திட்டி இருக்கேன். அது எனக்கு தெரியும் தப்புன்னு. ஆனா சில உறவுகளை அன்பின் ரீதியா அணுகி புரிய வைக்க முடியாத போது கோபத்தை கையில் எடுத்து விலக்கி வச்சேன். தெரிஞ்சு செஞ்ச தப்புதான். ஒரு நாள் அந்த புள்ளக்கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பத்தா, இப்பவும் சொல்றேன், நீங்க மோசமான அப்பத்தா எல்லாம் கிடையாது. ஆனா மகிழினிக்கு நீங்க பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க நடந்தவற்றை அமைதியாக நேர்மையான வழியில் தீர்த்து கொள்ள வேண்டும். சண்டை என்பது உறவில் ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர ஒரு பொழுதும் ஒருவருக்கொருவர் மதிக்கின்ற உறவை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. அஞ்சு அத்தை உங்கள் முகத்தை வெறுத்து விடும் அளவுக்கு நீங்க பேசிவிட்டீர்கள். உங்களையே அம்மா அம்மா என்றும் அப்பாவையே அண்ணா அண்ணா என்றும் சொல்லிட்டு தெரிஞ்ச அஞ்சு அத்தைய உங்களை கண்டாலே ஒதுங்கி போற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. இது தப்புங்க அப்பத்தா. தெரிஞ்சு பண்ணின தப்பு தாண்டா. என் மகன்கிட்ட அவங்க யாரும் வரக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் சுகமா போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம்னு தோணுது. போங்கப்பத்தா. நல்லா நடக்க வேண்டிய பல விஷயம் கை மீறி போயிடுச்சு. இனிமே வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிப்பு கேட்டாலும் கூட முன்ன மாதிரி நல்லா இருக்காதுங்க அப்பத்தா. டே, ஈஸ்வரையும் அவங்க குடும்பத்தையும் ராஜா மாதிரி தாங்கிறதுக்கு ஒரு ஆலமரம் மாதிரி அவங்க தாத்தா அப்பா அம்மான்னு அத்தனை பேரும் இருக்காங்க. துருவா, அதே போல் உன் அஞ்சு அத்தைக்கு கூடவே புருஷனும் நல்லது கெட்டது எடுத்து சொல்ல நந்தினியும் இருக்காங்க. ஆனா என் பையனுக்கு நான் மட்டும்தான். நம்ம சைடு நிறைய தப்பு இருக்கு. ஆனா என் பையனை காட்டிலும் மொத்த உறவும் பெரிதல்ல என்று அப்ப நினைச்சேன். இனி நடந்ததை மாற்ற முடியாது. இருக்கிறத நல்லபடியா கொண்டு போலாம். ஏன் அதை யோசிச்சுட்டு எல்லாம் கெட்டதிலும் ஒரு நல்லது இருக்கும். எல்லா நல்லதிலும் ஒரு சில கெட்டது இருக்கும். அப்படி எல்லாத்தையும் கடந்து போயிருக்கலாம். அந்த பொண்ணுகிட்ட நான் கண்டிப்பா ஒரு நாள் மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப ஆக வேண்டியது நம்மளும் 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் விருந்துக்கு கூப்பிட்டு வந்து விருந்து போட்டுடலாம் எல்லாருக்கும். தீரன், அப்ப விருந்துக்கு போய் மகிழினியையும் அர்ஜுனையும் கூப்பிடுவீங்களா அப்பத்தா? அவர் திரும்பி ஆதிரையை பார்க்க அவரிடம் மௌனம். ரவி திரும்பி அம்மாவும் மனைவியும் மௌனமாக இருப்பதை பார்த்து, தீரா, எல்லாரும் போய் கண்டிப்பா கூப்பிடணும்.
ஆதிரையும் விஜயாவும் ஒரே நேரத்தில், ஏன் இனிமே கொஞ்சம் சண்டையெல்லாம் மறக்கலாமா? எனக்கும் ஈஸ்வருக்கும் தானே பிரச்சனை. இப்ப ஈஸ்வரை இறங்கி வரும்போது நம்ம ஏன் பழசைய பிடிச்சு தொங்கிட்டு இருக்கணும்? ஆதிரை வேகமா, அஞ்சு அன்னைக்கே சொல்லிட்டால, என் மகளுக்கும் என் பையனுக்கும் எதுவும் செய்யாதீங்கன்னு. விஜயா, கூப்பிட்டால அந்த பொண்ணு வராது ரவி. ஆதிரை, இப்ப இருக்கிற மனநிலையில நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு தோணுது. அதனால இப்ப கூப்பிட வேண்டாங்க. ரவி, அதான் ஏன் நம்ம குடும்பத்தோட அங்க போய் கூப்பிட்டு அவ எல்லாரின் முன்னாடியும் எதையாவது பேசுனா அப்புறம் இன்னமும் வெறுப்பாகி அது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துடும்மா. கொஞ்ச நாள் போகட்டும்மா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும். அப்ப போய் பாத்துக்கிட்டா அந்த நேரத்துல பழசெல்லாம் மறந்துடுவா. ரவி யோசனையோடு இருக்க, ஆதிரை, ஏங்க யோசிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். மகிழ் அப்பவே அழுதுச்சே தவிர திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசல என்னும் போது தீரன் திரும்பி, என்னப்பா சொல்றீங்க? பாட்டி பேசியிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பேசியிருக்காங்க. நீங்க மகிழினிய ஹர்ட் பண்ணீங்களா? நீ என் மருமகளா வரக்கூடாதுன்னு வார்த்தை பேசியிருக்கேன். கொஞ்சம் கோபமாவும் தப்பாவும் பேசிட்டேன். எதற்காக ஒரு 5 வருடம் கத்தி குத்தி பட்டும் கூட அவள் தன் பக்கம் திரும்பவில்லை என்ற விஷயம் தற்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தன் கல்யாணத்திற்காக தன் அப்பாவிடம் அவள் போய் கேட்காததும் இதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்று புரிந்தது. என கொஞ்ச நாள் நடப்பவையின் போக்கில் போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டார்கள். சலனம் 502. தாத்தாவின் 30ஆம் நாள் சாமி கும்பிட வேண்டி உறவினர்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து அண்ணாமலை எனும் சகாப்தம் அவருக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறி சாமி கும்பிட வேண்டி குடும்பம் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து இருந்தனர். ஈஸ்வர் குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவரும் வந்து கொண்டே இருந்தனர். அஞ்சுவும் அன்னமும் கூடவே மிருதுலாவும் அங்கே எல்லா வகையான உணவுகளையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். பிரியா அஞ்சுவிடம், அத்தை, நானும் எடுத்து வைக்கிறேன். எப்பவும் நாங்க தானே பஞ்சோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ போய் சாப்பிடு. அப்போது மகிழ், பிரியா இங்க வா. அஞ்சு அவளிடம், அங்க பாரு, உனக்கு உன் ஃப்ரெண்ட் இடம் பிடிச்சு வச்சிருக்கா. நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு. உங்க மகளுக்கு இலையில் இருக்கிற அத்தனை காயும் சாப்பிடணும் என்றால் கஷ்டம். அவளுக்கு பிடிக்காதது எல்லாம் இலையில் எடுத்து வச்சிடுவா. அப்புறம் வயிற்றுக்கு சாப்பிடணும் என்றால் அவளுக்கு வலிக்கும். ஸ்கூல்ல எல்லாம் பிசைஞ்சு அப்பப்போ ஆள் ஊட்டி விடணும் அத்தை. சின்ன வயசுல இருந்தே இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவளுக்கு ஊட்டுவேன், அவ பக்கத்துல இருக்கிற தடிமாட்டுக்கு ஊட்டுவா. அஞ்சு பிரியாவின் கைப்பிடித்து, உனக்கு பொறாமையா இல்லையாடி? நம்ம மட்டும் இவளுக்கு லவ் கொடுக்குறோம், அவ நமக்கு திருப்பி தராம தேவிக்கு தருகிறாள் என்று. சிங்கிள் டாட்டரா தானா? எனக்கு இவளுக்கு பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விரும்பி தான் செய்யறேன். நான் ஒத்த குரங்கா வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இவங்க 2 பேரும் இல்லைனா எனக்கு லைஃப் போர் அடிச்சிருக்கும். நிஜமாவே நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. நீ கிடைக்க முகிலன் கொடுத்து வச்சிருக்கணும். கூடவே மகிழும் தேவும். அப்போது அன்னலட்சுமி படையிலிருந்து ஒரு வடை எடுத்துட்டு வந்து தன் மருமகளுக்கு கொடுத்து, சாப்பிடுமா, காலையிலிருந்து ஓடிட்டே இருக்க. அஞ்சு அந்த வடையிலிருந்து கொஞ்சம் பிச்சு பிரியாவை கூட்டும் போது நிலவனும் முகிலனும் ஆளுக்கு ஒரு புறம் வந்து நிற்க, ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்து விட்டு, போங்க போய் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மிச்சத்தை எடுத்து தன் வாயில் போடும்போது பின்னால் நின்றிருந்த மிருதுலா, அத்தை எனக்கு இல்லையா? அஞ்சு, பொருடி எடுத்துட்டு வந்து ஊற்றேன். அது என்ன அவளுக்கு மட்டும்? போனவளை இழுத்து ஊற்றீங்க. நான் இங்க தான் காலையில இருந்து உங்க கூட வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அஞ்சுவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் மிருதுலாவின் வாய்மொழியை கேட்டு, என்ன இவள் இப்படி பேசுகிறாள் என்று அவளையே பார்க்க, அண்ணம், ஏய், நான் ஒரு வடைய மருமக பசியில் இருக்காளேன்னு எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள அவங்க 3 பேரும் அங்க இருப்பதை பார்த்து பிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து வாயில போட்டா. இப்ப என்ன வடைக்கா பஞ்சம்? உன் பக்கத்திலேயே சட்டி நிறைய இருக்கு, எடுத்து சாப்பிடலாம் இல்லையா? சட்டி நிறைய இருக்கிற வடையை எடுத்து சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதுங்களா அம்மாச்சி? ஆனாலும் ஓர வஞ்சகம் பாக்குறீங்க இல்ல எல்லாரும்? அஞ்சு வாய் திறக்க போக அண்ணம் கண்களாலேயே, எல்லாரும் இருக்காங்க, பேசாதே என்றதும் மௌனமாகிவிட்டாள். மிருதுலா, நானும் இங்கதான் இருக்கேன். நீங்க ஒரு வடையை எடுத்துட்டு வந்து அத்தைக்கு கொடுக்குறீங்க. அத்தை என்னன்னா அவங்க பசங்களுக்கு கொடுத்தது கூட ஓகே, ஆனா பிரியாவை மட்டும் கூப்பிட்டு ஊட்டி விடுறாங்க. அப்போ உங்க 2 பேருக்கும் என்னை பார்த்தா இளக்காரமா இருக்கு இல்ல? அண்ணம் அவள் பேசுவதை பார்த்து ஒரு முறைப்போடு, எல்லாரும் சாப்பாட்டுக்கு ரெடியா இருக்காங்க. அஞ்சு போய் பரிமாறு. அம்மாச்சி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசிட்டு இரு. சாமி கும்பிட வந்த எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு போட்டு முடிச்சிட்டு வந்து கேட்டுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட, ஏனோ அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவங்க என்ன நம்மளை இப்படி நடத்துறாங்க? ஒருவேளை நம்ம இவங்க கூட சமையல் கட்டில் இருப்பதால் தான் நம்மள மட்டமா நடத்துறாங்களோ என்று தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு. பிரியா மகிழ் நோக்கி புன்னகையோடு அங்கு வரும்போதே மகளின் இருபுறம் தேவ ஒரு பக்கம், பிரியா ஒரு பக்கம் அமர்ந்திருந்தனர். ஜனனி
திருமணம், தாத்தா இறப்பு, ரிசப்ஷன் என்று ஏகப்பட்ட விடுப்பு போட்டிருந்ததால் அவள் சாமி மட்டும் கும்பிட்டு விட்டு மாடியில் வந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போய்விட்டாள். ஆதிரை தனது குடும்பத்தாருடன் உள்ளே நுழையும் பொழுது அங்கே டேபிளில் இளையவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்க தன் மகள் சாப்பாடு எடுத்து அங்கே இருக்கும் டைனிங் டேபிளின் மீது அடுக்கி வைப்பதைக் கண்டு அவளுக்கு கஷ்டமாகி போனது. நானும் இந்த வீட்டில் இந்த வேலை தான் செய்து கொண்டிருந்தேன். இவளும் இப்படியே இருந்தால் கடைசியில் சமையல்கார பட்டம் தானே கிடைக்கும் என்று கோபம் அவளுக்கு. கூடவே அந்த வீட்டில் இன்னொரு மருமகள் பிரியா சாப்பிடும்போது ஏன் என் மகள் சாப்பிடாமல் இருக்கணும் என்று மகளை பார்க்க விஜயா ஆதிரையிடம், என் பேத்தி பாத்தியா எவ்வளவு பொறுப்பா இருக்கா? சமையல் கட்டுல என் மக இருக்கிறது உங்களுக்கு பொறுப்பா தெரியுதுங்களா அத்தை? சமையல் கட்டு நிர்வகிப்பது ஒரு பொறுப்பு தான் ஆதிரை. நீ வந்த பிறகு அந்த சமையல் கட்டை வச்சுதானே அந்த வீட்டையே ராஜ்யம் பண்ற. நான் உங்க மகளை சொல்லலைங்க அத்தை. நான் என் மகளுக்காக வருத்தப்படுறேன். என் மக வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறான்னு நானே கடுப்புல இருக்கேன். நீங்க வேற ஏன் அத்தை? கட்டி கொடுத்த பின்னாடி அவ வீட்டுல அவ சமைக்கிறா. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? வேலைக்கார மகள் எல்லாம் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்றா. என் மக அவங்களுக்கு எடுத்து வைக்கணுமா? ஏனோ பின்னால் வந்த ஆதினிக்கு அந்த பேச்சு பிடிக்கவில்லை. அவள் ஏதோ பேச வர விஜயா அவளின் கையை பிடித்து, இவ உன் மாமியார், அது ஞாபகம் வச்சுக்கோ. இங்க ஏதாவது பேசிட்டு அங்க வந்து நீ தான் கஷ்டப்படணும் என்று அவளின் காது கடித்து சொல்லிவிட்டு தடுத்து, கண்களாலேயே பேசாதே, முன்னாடி நீ போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பின்னாடி ரவியும் தீரனும் வர ஈஸ்வரும் தீபக்கும் அவர்களை வரவேற்க அவர்கள் இன்முகத்தோடு உள்ளே வந்தார்கள். ஆதினி அவர்களோடு போய் தாத்தாவிற்கு சாமி கும்பிட்டு விட்டு வர ஆதிரையும் போய் சாமி கும்பிட்டு விட்டு அங்கே மிருதுவை கண்டு வேலைக்கார போல் நடத்துகிறார்களே என்று கடுப்போடு வந்தவள் அங்கே வந்து அமர்ந்ததும், மிருது இங்க வா சாப்பிடலாம் என்று அழைக்க, பொறுங்கம்மா எடுத்து வச்சிட்டு வரேன், ரொம்ப கடுமையாக இங்க வா முதல்ல என்று அடுத்த முறை அழைக்கவும் அவள் அங்கே போய்விட்டாள். அங்கே அமர்ந்திருந்த நந்தினி அந்த செயலை எல்லாம் பார்த்து கொண்டேதான் அமர்ந்திருந்தாள். நந்தினிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இன்று தன் வீட்டில் நடக்கப் போவது உறுதி என்று. அப்போது தயாளனும் உமாவும் வர ஈஸ்வர் அவர்களை வரவேற்கும் போது உடன் தீபக்கும் போய் அவர்களை வரவேற்க சுகன்யாவுக்கு பயங்கர கோபம். முன்னாடி ரவியும் ஆதிரையும் வரும்போதும் இப்படிதான் போய் வரவேற்றார். ஏற்கனவே அவங்களுக்கு நம்மள கண்டாலே ஆகாது என்று தன் கணவனின் செயல் கண்டு கடுப்பானவள் தற்போது உமா தயாளன் வரவும் அவர்களையும் போய் வரவேற்கும் போதுதான் வருகிறவர்கள் எல்லோரும் இந்த வீட்டில் பெண் எடுத்தவர்கள், பெண் கொடுத்தவர்கள். இப்போது நம்மளும் இந்த வீட்டின் சம்பந்தி. இப்படி போய் வேலைக்காரர்கள் மாதிரி இருப்பதை நினைத்து அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி தன் கணவன் இருந்தால் தன் மகளை யார் மதிப்பார்கள் என்று அவளுக்கு உள்ளுக்குள் வலி. அப்போது பாரதி வந்தாள். சுகன்யா கோபத்தில் அமர்ந்திருக்கும் போது பாரதி வந்து அவளின் அருகே வந்து அமர்ந்தாள். சுகன்யா நிமிர்ந்து பார்க்க, என்னடி நல்லா இருக்கியா என்று பாரதியின் வார்த்தையை கேட்டு கோபம் தான் வந்தது சுகன்யாவுக்கு. அப்போது அங்கே நந்தினி வந்து அங்கே அமர்ந்தாள். சுகன்யாவுக்கு பேச்சே வரவில்லை. ஆனால் நந்தினி இயல்பாக வாங்க என்று சொல்லிவிட்டு அமரும் பொழுது சுகன்யாவுக்கு தன் மகளின் வாழ்க்கை தான் முக்கியம். இவளின் பக்கத்தில் அமர்ந்து அதனால் நந்தினிக்கும் தன் மகளுக்கும் பிடிக்காமல் போய்விட்டாள் என்பதால் வேகமாய் அந்த இடத்தை விட்டு எழுந்து போய் தனியாக அமர பாரதிக்கு ஒரு மாதிரி இருந்தது. இந்த வீட்டு ஆட்களை என் பிள்ளையை மன்னித்து இயல்பாக இருக்கிறார்கள். எனக்கு இருக்கும் ஒரே ஃப்ரெண்ட் இவள் ஏன் இன்னும் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்ற வருத்தம் அவளுக்கு. ஏனோ பிரியாவின் அம்மா அப்படி நடப்பதை நினைத்து கஷ்டமாக போனது ஆதினிக்கு. தன் கணவனிடம், நீங்க மாமா கூட சேர்ந்து சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பாரதியின் அருகே வந்து அமர்ந்தாள். பாரதி அங்கே ஆதினியை கண்டு கண்களை விரித்து அவளை முழுதாக பார்க்க, புடவை, நெற்றியில் குங்குமம், தலையில் பூ என்று பார்க்கவே குடும்ப பாங்காய் மிகவும் அழகாய் இருந்தாள். நீ இங்க வந்து உட்கார, போய் உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து சாப்பிடு. தன் இளம் வயதில் தன்னை தனியாக விடாது வளர்த்தவரை தான் மட்டும் தனிமையில் விடும் ஆளானான் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே அவளின் முகம் பார்த்து, நான் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்றேன் ஆண்டி என்று சந்தோஷமாய் சாப்பிட அமர்ந்தாள். தனியாக அமர்ந்திருந்த சுகன்யாவிற்கு கோபம். ஏன் இவர் நம்மை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று. ஈஸ்வர் தீபக்கிடம் விழியாளியை சுகன்யாவை காட்ட அவன் திரும்பி பார்க்கும் போது சுகன்யா தனியாக அமர்ந்திருப்பதை கண்டு நிற்க, ஈஸ்வர் நீ போய் சுகன்யா பக்கத்தில் உட்கார், வரவங்களை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதை புரிந்து கொண்ட உமா, நான் போறேன், நீங்க பேசுங்க என்று சொல்லிவிட்டு வந்து சுகன்யாவின் அருகில் அமர்ந்தார். அதற்கு பிறகுதான் சுகன்யா இயல்பாக அமர்ந்தாள். நந்தினி அதியமானை அருகே அழைத்தாள். அங்கே வந்த அதியமான், என்னம்மா ரூமில் போய் மாத்திரை எதுவும் எடுத்துட்டு வரணுமா? அவளும் தலையை ஆட்டி மறுத்து அவனின் காதுக்குள், உங்க தங்கச்சி வரும்போது உருன்னு வரா, கண்டிப்பா ஏதோ சண்டை போடுவான்னு நினைக்கிறேன், பார்த்து பத்திரமா அவளை அனுப்பி வச்சிடுங்க.
அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதியமானை பொறுத்த அளவுக்கு நந்தினி ஒரு விஷயம் பேசுகிறாள் என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதால் அவன் திரும்பி பார்க்க, அங்கே நந்தினியும் திரும்பி பார்க்க, அங்கே தீரன், ரவி, தீபக், ஈஸ்வர், தயாளன், முகிலன், நிலவன் என்று ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அண்ணம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று அழைக்க, எல்லோரும் வந்து அந்த நீண்ட டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள். அஞ்சுவும் அன்னமும் சலிக்காமல் வேலைக்காரர்கள் உதவியுடன் அவர்களை பரிமாறும் பொழுது உமா வியப்பாக அஞ்சுவையும் அன்னத்தையும் பார்த்தார். ஆள் போட்டு ஒரே நேரத்தில் வேலையை முடித்துவிடும் குணம் அவருடையது. ஒரு பள்ளியின் தாளாளர் என்ற முறையில் அவருக்கு பாராட்டணும் என்று தோன்றவும் அன்னலட்சுமி மற்றும் அஞ்சுவையும் பார்த்து, நிஜமாவே நீங்க கிரேட், இத்தனை பேத்துக்கும் பரிமாறுறீங்க பாத்தீங்களா, எங்க 2 பேருக்குமே சாப்பாடு பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும் என்று அன்னலட்சுமி புன்னகையோடு எல்லோருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தார். மகளினி இலையில் காய்கறிகள் நிறைந்திருக்க அவளோ சில காய்கறிகளை எடுத்து, பிரியாவின் இலையிலும் சில காய்கறிகளை எடுத்து அதெல்லாம் தேவுக்கு பிடிக்கும் என்பதால் அவன் இலையிலும் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் பிரியா காயெல்லாம் வச்சு சாப்பாடு எடுத்து மகிழுக்கு ஊட்ட, அதை கண்ட பாரதி ஆதினியிடம், ஏன் அவ இவளுக்கு ஊட்டுறா, ஏன் இவளுக்கு கையில்லையா? அவங்க 3 பேரும் சாப்பிடும்போது மாற்றி மாற்றி ஊட்டிப்பாங்க. அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பண்றாங்க. உங்களுக்கு புதுசா பாக்குறதுனால ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த செயலெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கும்னு அந்த 3 பேருக்கும் தெரியாதா? அவங்க ஊட்டிக்கிறது எனக்கு என்னங்க ஆண்டி கஷ்டமா இருக்க போகுது? நீ தனியா இருக்கல்லம்மா, உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும்னு அவங்களுக்கு தோணணும் இல்லையா? அவங்க 3 பேர் இருக்கும்போது அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க ஆண்டி, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பாரதியின் மறுபக்கம் தான் ஆதிரை அமர்ந்திருந்தாள். அவளும் மிருதுலாவிடம், அறிவிருக்கா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது நீ மட்டும் ஏன் வேலைக்காரி மாதிரி சோறு போடுறேன் குழம்பு வைக்கிறேன்னு போய் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அம்மா, எனக்கு பிடிச்சுதான் இதெல்லாம் செய்யறேன், பிடிச்சு செய்யறேன், பிடிக்காம செய்யறேன்னு இனிமே எங்கேயாவது சமையல் கட்டு பக்கம் பார்த்தேன் கடுப்பாயிடுவேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. அவளோ பிரியாவை காட்டி, அவளெல்லாம் ஆபீஸ் போறா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்றா, உனக்கு மட்டும் அப்படி என்ன சமையல் கட்டில் வேலை? ஒருத்தர் 2 பேருக்கு சமைக்கலாம் என்றால் தாராளமா சமைக்கலாம். ஒரு ஊரளவுக்கு காலையில் எந்திரிச்ச தினமும் சமைச்சா என்னடி அவனி? இப்பவே இந்த குடும்பம் ரொம்ப பெருசு, நாளைக்கு குழந்தை குட்டின்னு வந்துட்டா கடைசி வரைக்கும் சமையல் கட்டை கதி என்ன ஆகிடுவ? ஒண்ணுமே பண்ணாட்டி பொழுதன்னைக்கும் போர் அடிக்காதா? ஒண்ணு படி, இல்ல சும்மா டிவி பாரு, இல்ல நம்ம வீட்டுக்கு வா, வேற ஏதாச்சும் பண்ணு, இல்ல ஆபீஸ்க்கு கூட போ, சமையல் கட்டில் இருக்காத. முகிலன் நிலவனின் காலில் மிதித்தான். என்னடா அங்க பாரு, உங்க மாமியார் உன் பொண்டாட்டி காதல் எதையோ கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஊ ஊ அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு வந்து என்கிட்ட எல்லாம் சண்டை போட்டா அவ பாஷா பழிக்காது. ஆக்சுவலா இந்த வேலையை ஏன் மாமியார் தான் பண்ணணும், அவங்க மகளுக்கு சொல்லி கொடுத்து இப்படி இருக்காதுன்னு. ஏன்னா சுகன்யா அத்தைக்கும் நமக்கும் இரத்த சொந்தம் இல்ல அடுத்தவங்க, ஆனா ஆதிரத்தை நம்ம சொந்தம் தானே. நிலவன் புன்னகையோடு, உன் பொண்டாட்டி யார் பேச்சையும் கேட்க மாட்டா, ஆனா அவளிடம் தவறான போதனைகள் போதிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படி என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே பிரியாதா. எல்லாருக்கும் பரிமாறி முடிக்கும் பொழுது உமாவும் தயாளனும் சொல்லிவிட்டு கிளம்ப, மகளினையும் பிரியாவும் அன்னலட்சுமிக்கும் அஞ்சுக்கும் பரிமாறுகிறோம் என்று சாப்பாடு எடுத்து வைக்க, அன்னலட்சுமி, அஞ்சு, பிரியா, மகள் 4வரும் சந்தோஷமாய் சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட முடித்து கை கழுவி அக்கடா என்று அன்னலட்சுமி அமரும் பொழுது அங்கு அவருக்கு குடிக்க சுடு தண்ணீர் கொடுக்க, ஆதிரை கோபமாய், ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? இப்ப என் மனசாட்சிக்கு என்ன குறை? என் மகளை மட்டும் சமையல் கட்டில் போட்டிருக்க. உன் மகளை ஒரு நாளும் சமைக்கவான்னு நான் கூப்பிட்டதே இல்ல, அவளாதான் வந்திருக்கா, நான் என்ன பண்ண? அவ வந்தா நீ சொல்ல மாட்டியா? இதோ மகளினி வந்தா சொல்வீங்க தானே போன்னு, அப்போ ஏன் பொண்ணு உனக்கு இலக்காரமா? அன்னலட்சுமிக்கு கோபம், மகளினியை இழுக்கிறாள் என்று. இங்க பாரு, தேவையில்லாம என் பேத்தி இழுக்காத என்னும் போது குரல் கேட்டு நந்தினி அங்கு வந்து அமர்ந்தாள். நந்தினி வந்து அமர்ந்ததும் ஆதிரை மௌனமாகிவிட்டாள். அண்ணம், அது என்னடி ஆத்தாவும் மகளும் இலக்காரமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட எங்களுக்கு சரியா தெரியாது. அங்கே வந்த அஞ்சு ஆதிரை தன் மாமியாரிடம் கத்தி கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் நின்றால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்பதால் மகள் மற்றும் பிரியா இருவரின் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து ஈஸ்வர் அருகே அமர்ந்து விட்டாள். ஈஸ்வர் என்ன என்று கேட்கும் போது அஞ்சு ஒன்றுமில்லை என்று மௌனமாய் அமர்ந்து விட்டாள். அந்த காட்சியை கண்ட ஆதிரை, இந்த வீட்டில் என் மகளுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஆனா வேலைக்காரங்க மகளுக்கு எல்லா மரியாதையும் இருக்கு என்னும் போது நந்தினி கோபமாய், யார வேலைக்காரங்கன்னு சொல்ற? நீ கல்யாணம் பண்ணி போகும்போது நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்தோம், அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வையாதிரை. அவ்வளவுதான். மொத்த பேரின் கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. இவ கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே பிரியா,
அவ உட்கார்ந்து சாப்பிட்றா. ஆனா ஏன் மகளை சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்றீங்க? ஓம் மகளை நான் கூப்பிடவும் இல்ல, அவளாவே வந்து செய்யும் போது போன்னு பிடிச்சு வெளியே தள்ளவா முடியும்? விஜயா, வேண்டாதிரை, அமைதியா வா. நான் ஏன் அமைதியா வரணும்? இனிமே என் மக சமையல் கட்டு பக்கம் எல்லாம் வரமாட்டா. அண்ணம், 100 முறை சொல்லிட்டேன்டி உன்கிட்ட, உன் மகளை நான் கூப்பிடவே இல்லைன்னு. திருப்பி திருப்பி நீ ஏன் பேசுனதையே பேசிட்டு இருக்க? ஏதாவது சண்டை இழுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆதிரை, எப்ப பார்த்தாலும் ஏன் இதே வார்த்தையை கேக்குறீங்க? சண்டை இழுக்கிறதுக்காகவே தான் நாங்க வரோமா? இந்த வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தான் தெரியுமா? ஆமா, எந்த ஃபங்க்ஷனுக்காவது இங்க வந்து சண்டை இழுக்காம எங்களை நிம்மதியா விட்டுட்டு போயிருக்கீங்களா? ஏதாவது சண்டை இழுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்காச்சும் நல்லபடியா முடியுமான்னு பார்த்தா இந்த ஏழரைய கூட்டிட்டல்ல. அப்போதுதான் வீட்டுக்குள்ள அர்ஜுன் வர, தீபக்கும் ஈஸ்வரும் அவனை வரவேற்க, அவனை கண்டதும் மகிழினி எழுந்து அவனோடு போய் சாமி கும்பிட்டு விட்டு வர, அஞ்சுவும் பிரியாவும் பின்னாடியே வந்தார்கள். டைனிங் டேபிளில் அவனுக்கு சாப்பாடு பரிமாறலாம் என்று அழைத்து வந்து அமர வைத்தாள் மகள். அர்ஜுனை கண்டதும் அன்னலட்சுமி வேகமாய், மருமகன் வந்திருக்கார், சாப்பாடு போடணும், சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் என்று எழும்போது ஆதிரைக்கு கோபம் தாங்க முடியவில்லை. நான் இங்க என் பொண்ணுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க உடனே யாரோ ஒருத்தன் உள்ள வந்ததும் இவ்வளவு அவசரமா போறீங்க. அப்போ எங்களையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு என்ற குரல் கேட்டு அங்கே வந்தார் ஈஸ்வர். சலனம் 503. ஈஸ்வர் வாய் திறப்பதற்குள் நந்தினி மிகவும் கோபமாய் ஆதரின் முகத்தை கோபமாய் பார்த்து கொண்டே அண்ணா என்றாள். ரவி, தீரன், மிருதுலா, ஆதினி, விஜயா எல்லோரும் ஒரு பக்கமாய் அமர்ந்திருந்தார்கள். நந்தினி 10 பேர் இருக்கும்போது கத்தி பேசும் ரகமே இல்லை. அவளின் குரல் கேட்டு ரவி எழுந்து வரும்போது நந்தினியின் கோப முகத்தை பார்த்து அஞ்சு, அர்ஜுன், மகள், பிரியா தவிர குடும்பம் மொத்தமும் அங்கே வந்தது. ரவி, ஆதிரை ஏதோ பிரச்சனை இழுத்து விட்டுட்டாள் என்ற எண்ணத்தோடு வந்து, சொல்லுமா, தாத்தாவிற்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுல, உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கண்ணா. இப்பவும் பிரச்சனையை உங்க பொண்டாட்டி தான் ஆரம்பிக்கிறா. கடைசியில நாளைக்கு எங்களால தான் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு நிக்க கூடாது. முதல்ல இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் ஏன் கிளம்பணும்? நீ, இது என் அம்மா வீடு, என்னை கிளம்ப சொல்றதுக்கு நீங்க யாரு? இது என் புருஷ வீடு. ஏன் வீட்டுல வந்து அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உனக்கு உன் அம்மா கிட்ட பேசணும்னா தனியா கூட்டிட்டு போய் பேசு. எல்லாரும் இருக்கிறப்போ எல்லாம் ஏழரைய கூட்டவே வருவியா? அப்புறம் அவ இவன் யாரையும் மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? வேலைக்காரன் என்று குத்தி காட்டி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நந்தினியின் வார்த்தையிலேயே அங்கு நின்றிருந்த எல்லோருக்கும் விஷயம் புரிந்தது. ரவி ஆதிரையை பார்த்து, என்ன பிரச்சனை உனக்கு? என் மகளை வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. அந்த வார்த்தையில் நிலவன் திரும்பி மிருதுவை பார்க்க, அவள் அடுத்த பிரச்சனை என்ன ஆகுமோ என்ற பயத்தில், அம்மா ஏனுங்கம்மா தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க என்று கேட்டுக்கொண்டே கணவனை பார்த்தாள். ஈஸ்வர் ஆதிரை அவள் பார்க்க, இந்த வீட்டுல நான் எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டியுமே சமைக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். இங்க எல்லாம் அவங்க விருப்பப்பட்டு வந்து சமைக்கும் போது யாரையும் கையை பிடிச்சி வெளியே தள்ள முடியாது ஆதிரை. உனக்கே தெரியும், அம்மாவும் என் பொண்டாட்டியும் தான் எல்லாமே செய்வாங்க என்று. உனக்கு பிரச்சனை இந்த வீட்டில் மிருது இவங்க கூட சமையல் கட்டில் இருக்கிறதா இல்ல வேற? அவள் மௌனமாக இருக்க, சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை? அவள் அமைதியாக இருக்க, இது உன் வீடுதான், உன் அம்மா வீடுதான், நீ என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா பொது வெளியில் உட்கார்ந்து கொண்டு உன் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் தப்பா இருக்காதிரை. நீ ஏதாவது கேட்கணும் என்றால் அதை நீ அம்மாவிடம் தான் கேட்டிருக்கணும். ஏன் சம்மந்தம் இல்லாம எல்லாரையும் பேசுற? மத்தவங்கள பேசுறதுக்கு உனக்கு யாருமா ரைட்ஸ் கொடுத்தா? அண்ணம், கண்ணா, அவளுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சில விஷயத்த என்றவர். ஆதிரை, உன் மகளுக்கு இங்க எந்த வேலையும் கொடுக்க கூடாது என்றால் தாராளமா நீ உன் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு நல்லா பாரு. அம்மா கட்டி கொடுத்ததே வச்சு வாழ்றதுக்கு தான், ஏன் வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சு வாழ்றதுக்கு இல்ல. அப்புறம் என் மக ஒண்ணு வேலைக்காரி கிடையாது. எல்லாருக்கும் சேவகம் பண்ண, வரவங்க போறவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது பரிமாறணுமா? சுகன்யா ஏதோ பேச வாயெடுக்கும் போது தீபக் சுகன்யாவை பார்வையாலேயே எதுவும் பேசாதே என்னும் போது அவள் கோபமாக ஏதோ கேட்க வர பிரியா வாயில் கை வைத்து, அவங்க அம்மா மக பேத்தி ஏதோ பேசுறாங்க, நீங்க எதுவும் புதுசா குட்டை கிளப்பாதீங்க, இங்க வாங்க, அப்ப வாங்க என்று கையை பிடித்து தனது அறைக்கு அழைத்து போய்விட்டாள். எல்லோருமே அந்த காட்சியை பார்த்தார்கள். தீரனுக்கு கூட பிரியாவை ரொம்ப பிடித்திருந்தது. அந்த நேரத்தில் அண்ணம் போகும் பிரியாவை பார்த்து கொண்டு திரும்பி மகளை முறைக்க, இதற்கு மேல் இங்கே இருந்தால் பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்று ரவி, வாதிரை போலாம், அவளும் எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் வருவேன். ரவி தீரனிடம் வெளியாலேயே கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப, தீரன் கோபமாய், இந்த முறையாவது சண்டை இல்லாம போலாம், இப்ப வரீங்களா இல்லையா? இங்க எல்லா சண்டையும் எங்க அம்மாவிடம் இருந்துதான் ஆரம்பிக்குது. எனக்கு எங்க அம்மாவுக்கும் 1000 விஷயம் இருக்கும். நீ கிளம்புறதுன்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பு.
இந்த வீட்டு பொண்ணியெல்லாம் நம்ம வீட்ல வந்து நிம்மதியா காலாட்டிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குது. ஆனா என் மக வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறா. அப்புறம் நான் மட்டும் பொண்ணு கொடுக்கல, நானும் பொண்ணு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். ஆதினிக்கு புரிந்து போனது. அடுத்த பிரச்சனையை கிளம்ப போறாங்க என்று அவள் கணவனை பார்த்து, போலாங்க ரவி. அம்மா, நீங்க ஆதினியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன். டேய் தீரா, இங்க உன் தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு போன்னு மறைமுகமா என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அவளை கூட்டிட்டு போற? நீ எல்லாம் என்னடா அண்ணன்? தீரன் திரும்பி மிருதுவிடம், உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவள் தலையாட்டி மறுத்து, பிரச்சனை எதுவும் இல்லைங்கண்ணா. அத நீ வாய் திறந்து சொன்னாதானம்மா அம்மா சைலண்டா இருப்பாங்க. நான் தானே கண்ணார பார்த்தேன். என் மக வேலைக்காரர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு அவ வேலைக்காரியா சோறு போட்டுட்டு இருக்கிறத. விஜயா தீரனின் கைப்பிடித்து, வா போலாம். இவ இன்னைக்கு அடுத்த சண்டையை இழுத்துட்டு தான் வருவா. இனிமே நல்லது கெட்டதெல்லாம் என் 2 பேத்திகளின் வாழ்க்கையில் நடக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு சண்டை போடாம இருந்தாதான் நல்லது ஆதிரை. நீங்க உங்க மகனுக்காக இத்தனை வருஷம் உங்க மகளுங்க கிட்ட சண்டை போடலையா? அதே மாதிரி நான் என் மகளுக்காக சண்டை போட வேண்டாமா? விஜயா, அம்மாவும் மகளும் இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. நம்ம இந்த பிரச்சனைக்குள் இருக்க வேண்டா ரவி, வா போலாம் என்று கோபமாய் சொல்லிவிட்டு அவர் மகனையும் கையை பிடித்து அழைக்க, ரவி நீங்க போங்கம்மா, நான் வரேன் என்றதும், ஏனோ இப்போதெல்லாம் தன் பேத்திகளின் வாழ்க்கையில் நடக்கும் சந்தோஷம் எல்லாம் தன் மருமகளின் சண்டையால் போய்விடுமோ என்ற பயத்தில் அவருக்கு என்ன பேச என்றே தெரியவில்லை. அவர் தன் பேத்தியையும் பேரனையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் இங்கு இப்பொழுது பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று விஜயாவிற்கு புரியவில்லை. அண்ணம், ஏண்டி நிக்கிற? நீயோ உன் மகளை கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு நல்லா பார்த்து கவனி. நான் உன்னை கட்டி கொடுத்தேன். நீ அந்த வீட்டுல சும்மாவை உட்காந்து சாப்பிட்றியா என்ன? எல்லா வேலையும் நீ தானே செய்யற. ஆனா உன் மக செஞ்சா மட்டும் உனக்கு வலிக்குது. அப்படி ஒன்னும் நீ கஷ்டப்பட வேண்டாம். உன் மகளை கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு நல்லா கவனி. அம்மா, என்ன மிரட்டிங்களா? மறைமுகமா மகளை கூட்டிட்டு போன்னு நேரடியாவே சொல்றேன் ஆதிரை. இது கூட்டு குடும்பம், 4 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுதான் தீரணும். உனக்கும் உன் மகளுக்கும் வேலை செய்ய பிடிக்கல, இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ உன் மகளை தாராளமா கூட்டிட்டு போ. அவ ஏன் போகணும்? அவ புருஷனையும் சேர்த்து அனுப்பி வைங்க, நாங்க தனி கொடுத்தன வைக்கிறோம். அந்த வார்த்தையில் இப்பொழுது மிருது மிரண்டு விட்டாள். அவள் நிலவனை பார்க்க அவனோ தாராளமா போய் உங்க மகளை மட்டும் தனியா கொடுத்தன வைங்க. நான் என்னைக்கும் என் வீட்டை விட்டுட்டு வரமாட்டேன். மிருது, உனக்காக தானே இங்க உங்க அம்மா இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துற? கூட்டிட்டு கிளம்பு என்றான் பயங்கர கோபமாய். குடும்பத்து மேல பாசம் இருக்கிறவன் எதுக்குடா ஏன் மகளை விரும்பின? அவன் ஏதோ பேச வாயெடுக்கும் போது ஈஸ்வரு கொஞ்சம் புரிந்தது. இன்னைக்கு விடும் வார்த்தைகள் நாளைக்கு வாழ்க்கை முழுவதும் கணவன் மனைவிக்குள் திருப்பி திருப்பி பிரச்சனையாக முடிந்துவிடும் என்பதால் ஈஸ்வர் நிலவனின் முதுகில் கை வைத்து எதுவும் பேசாதே என்பது போல் தோளில் கை வைத்ததும் அவன் மௌனமாகிவிட்டான். மிருதுவுக்கு அழுகை வந்தது. நான் என்ன பண்ணேன், நீங்க என்ன போன்னு சொல்றீங்க என்பது போல் இருந்தது அவளுக்கு. எவ்வளவுதான் மாமா மாமா என்று பின்னாடி வந்தாலும், குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றினாலும், குடும்பம் என்று வந்துவிட்டால் வெளியே போ என்ற வார்த்தை எளிதாக தன் கணவனின் வாயில் வருவதை நினைத்து அழுகை வந்தது. எப்படி ஒரு மனைவியை வெளியே போ என்ற வார்த்தை எப்படி இவரின் வாயில் வருகிறது என்று அழுகை வந்தது. ஈஸ்வருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவன் அதியமானை பார்க்க எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க தயாராக இருக்கும் நந்தினியின் கையை இறுக்கி பிடித்து கொண்டான். எதுவும் பேசாதம்மா என்பது போல். இதையெல்லாம் எதுவுமே காதில் வாங்காத மகள் தன் கணவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அஞ்சு பரிமாறி கொண்டிருக்க அதை பார்த்த ஆதிரைக்கு இன்னும் கோபம். ஆதிரை, நேற்று வந்தவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, வேலைக்காரரின் மகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, ஆனா என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கேட்டா இவ்வளவு திமிரா பேசுறீங்க. ஏனோ அந்த வார்த்தை எல்லோருக்கும் வலித்தது. ரவி கோபமாய், ஆதிரை வா போலாம். அதுவரை அமைதியாக இருந்த ஈஸ்வர், யார பார்த்து வேலைக்காரன் சொல்ற? அத சொல்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தா? அது என்னங்கன்னா, அவரை பத்தி பேசினா உங்களுக்கு வலிக்குது. அவர் என்னை விட உங்களுக்கு முக்கியம் தானே? ஆமா, அவ எனக்கு எல்லாரையும் விட முக்கியம். என்ன விடவா? எல்லாரையும் விட அவன் எனக்கு முக்கியம். அதில் ஆதிரையின் கண்கள் கலங்க. நான் முக்கியம் என்று நீங்க நினைச்சிருந்தா இங்க பாதி பிரச்சனை வந்திருக்காதுங்கன்னா. உங்களுக்கு என்ன விட எல்லாரும் முக்கியம் என்று பட்டதால் தான் இங்கு பிரச்சனை இன்னும் ஓயாம இருக்கு. ஈஸ்வர், உனக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆதிரை, வாஸ்தவந்தா தாராளமா எதிர்பார்க்கலாம், அதில் எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற. இது ஏன் குடும்பம்னு நினைக்க மாட்டேங்கிற. இன்னொன்னு, வந்தவங்கள போறவங்கள மரியாதை இல்லாம பேசாத. அப்புறம் நேத்து வந்தவன் யார சொல்ற? அர்ஜுன் என்னோட மருமகன்.
உன் மகனுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே தான் அர்ஜுனுக்கு நாங்க கொடுக்குறோம். நீயும் கொடுக்க பழகு, சரியா? அப்புறம் வேலைக்காரனின் மகள் என்று இன்னொரு முறை பிரியாவை சொல்லாத. எனக்கு மகிழு ஒண்ணுதான், பிரியாவும் ஒண்ணுதான். ஆதிரை, அப்போ என் மகன் மட்டும் உங்களுக்கு வேறங்களா அண்ணா? நான் இதுவரை அப்படி யாரையும் நினைச்சதில்ல. நேத்து நடந்த பிரச்சனை வரைக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கேன். என்னால உனக்கு பண்ண முடிஞ்சத, உனக்கு தேவையானத செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் யாரின் மீதும் பாசமே இல்ல. அண்ணன் மீது, அண்ணன் பிள்ளைகள் மீது, அம்மா அப்பாவின் மீது யார் மீதும் பாசம் இல்ல உனக்கு. அப்புறம் முக்கியலனும் உன் அண்ணன் மகன்தான். அப்ப அவனோட பொண்டாட்டி உனக்கு வேற பிள்ளை மாதிரி தெரியுதுன்னா பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. சரி பண்ணிக்கோ. தராதரம் என்ற வார்த்தை உன் புருஷனை பார்த்து கேட்டதுக்கு தான் இவ்ளோ பிரச்சனையோன்னு உனக்கே தெரியும். நீ மட்டும் எப்படி தீபக்க வேலைக்காரன் சொல்ற? அர்ஜுன நேத்து வந்தவன் சொல்ற? உன் பசங்களை நான் ஏன் பசங்களா தான் நினைக்கிறேன். ஆனா ஏன் பசங்களை நீ உன் பசங்களா நினைக்க கத்துக்கோ. பிரிச்சு பார்க்காத என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் தீபக்கை அழைக்க அன்னலட்சுமி அப்போதே அர்ஜுனுக்கு பரிமாற போக, ஆதிரை, நம்ம இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் இதுக்கு தீர்வே கிடைக்கல. ஆனா பேச பேச போறாங்களே என்ற கோபத்தில் அம்மா என்று கத்தினாள் அவள். அன்னலட்சுமி, உனக்கு என்னடி பிரச்சனை? இன்னும் எவ்வளவு நேரம் பழையத பேசிட்டு இருப்ப? நீங்க எப்படி 2 பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி 2 மருமகளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு ஒருத்திய உட்கார வச்சுட்டு ஒருத்திய பரிமாற வைக்கிறீங்க? ஏன் பார்க்க படம் நடத்துறீங்க? அண்ணம் தன் பிள்ளைகள் எல்லோரையும் பார்த்து எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவரிடம், நான் 2 மருமகளுங்க ஏற்கனவே எடுத்திருக்கேன். ஒருத்தி ஆபீஸ் போறா, ஒருத்தி வீட்டில் இருக்கா. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு நாளும் நினைச்சதில்ல, பேசுவதும் இல்ல. அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. என் பொண்ணு ஒன்னும் கூட பிறந்தவங்களுக்கு பரிமாறலையே. எல்லோருக்கும் புரிந்தது. பிரியாவைத்தான் இவள் மனதில் வைத்து பேசுகிறாள் என்று. நிலவனின் மொத்த கோபமும், உன் அம்மா பேசும்போது நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா என்பது போல் இருந்தது மிருதுவின் மேல். அண்ணம், அப்போ ஒன்னு பண்ணு. இப்பவே உன் பொண்ண வீட்டோட கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. தனி வீடு கட்டிட்டு கூப்பிடுறோம். அப்ப வந்து இங்க விடு. அவளோ, அம்மா என்ன பேசுறீங்க? ஈஸ்வர் தன் அம்மாவையே பார்க்க, அண்ணம், தாராளமா கூட்டிட்டு போட்டு ஈஸ்வர். அவகிட்ட பேசுறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்ல. இவளைத்தான் கட்டணும்னு பிடிவாதமா நின்னு கட்டி இருந்தா அவ்வளவுதான், நம்ம தலைமயிரெல்லாம் புடுங்கி எரிஞ்சிருப்பா. ஆதிரை தன் மகளை திரும்பி பார்த்து, இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படி என்னத்த கண்ட இந்த வீட்டுல வந்து? எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் போது இந்த வீடுதான் வேணும்னு எதுக்கடி வந்த? நந்தினி கோபமாய், யார் அவ இவன் சொல்ற? ஆதிரை, நீ மரியாதை இல்லாம பேசுற. முதல்ல இடத்த விட்டு கிளம்பு. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஆதிரை தன் தாயிடம், நான் இந்த வீட்டு பொண்ணுமா? நேத்து வந்தவங்க எல்லாம் என்னை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானுங்கம்மா. எனக்கு பேச உரிமை இல்லையா? இவங்க எல்லாம் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பேசுறீங்களேம்மா. அண்ணம், ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்தா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஆனா வீட்டுக்கு இவ கால் வச்சாலே என்ன பிரச்சனை இழுத்துட்டு வருவாளோன்னு பயத்தை கொண்டு வர. இது நம்ம குடும்பம், நம்ம அண்ணன் குடும்பம், இவனுங்க நம்ம அண்ணன் பசங்க அப்படிங்கிற எண்ணம் உனக்கு ஒரு நாளும் வராது. ஆனா அண்ணனுக்கு மட்டும் பாசமா இருக்கணும்னு சேலையை தூக்கிட்டு வரிஞ்சிட்டு வந்துருவ நீ. அன்பை கொடுத்தாதான் அன்பை பெற முடியும். ஆதிரை, அப்ப நான் யார்கிட்டமா போய் பேசுறது கேக்குறது? அண்ணம் மிகவும் கோபமாய், இங்க பாரு ஆதிரை, ஒரு அம்மாவா நீ என்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா என்ன தாண்டி இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இது ஒன்னும் அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்லையே, இல்ல என் அண்ணன்கள் சம்பாதிச்ச சொத்தும் இல்லையே. இது மொத்தமும் என் பாட்டி தாத்தாவின் சொத்து. தாத்தா சொத்தில் பேத்திக்கும் பங்கு இருக்குதானே. அப்ப என்னோட சொத்தில் நான் இருக்கேன். இவங்க யாரு என்ன போக சொல்றதுக்கு? எனக்கும் இங்க உரிமை இருக்கு. ஈஸ்வர் ஆதிரையின் முகத்தையே பார்த்தான். இவளுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்று. ஈஸ்வர் பேச வாய்த்திருக்கும் போது அண்ணத்துக்கு புரிந்து விட்டது. தன் மகன் வேணும்னா நீயே இந்த வீட்டை வச்சுக்கோ என்று சொல்லும் ரகம்தான். அதனால் வேகமாய் அவளுக்கு அவளின் உரிமை என்னவென்று தெரியப்படுத்தணும் என்பதற்காக கையை காட்டி நிறுத்த ஈஸ்வர் மௌனமாகிவிட, அண்ணம், கண்ணா, அவளுக்கு ஒன்னு நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்றவர். எம்மா ஆதிரை, நீ என் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் இதை நீ பேசுறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. இந்த வீடு இப்ப எனக்கே கிடையாது ஆதிரை. என் மாமனார் இது எல்லாம் என் 2 பசங்களுக்கும் அவங்க வாரிசுகளுக்கும் மட்டும்தான் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நானும் எங்க வீட்டுக்காரரும் என் பசங்க வீட்டுல தான் இருக்கோம். அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இங்க நான் இருக்கிறதுனால நீ வந்து என்னையும் உங்க அப்பாவையும் பார்க்கணும்னா எப்ப வேணும்னாலும் தாராளமா வரலாம், போலாம். ஆனா உன் உரிமையை காய்ச்சதுக்கு வருவேன் என்றால் உனக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா உனக்கு என்ன சொத்தை நாங்க தனியா பிரிச்சு கொடுத்துட்டோம். உன்னோட நகையும் உன் மகக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்போ இனிமே நீ உரிமைன்னு பேசக்கூடாது. அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதற்கு பின் ஆதிரைக்கு பேச்சே வரவில்லை.
பெத்தவங்க கிட்ட உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை, கோபத்தை, ஆதங்கத்தை காட்டணும் என்றால் தாராளமா காட்டு. ஆனா அத எங்க ரூம்ல வந்து காட்டு. அப்புறம் ஒரு 6 மாசம் தயவு செஞ்சு நீங்க வராம இருக்கிறது எங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா 6 மாசம் கழிச்சு உன் மகளுக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடுவோம். அங்க வந்து நீ ஆடு, பாடு, குதி, கொண்டாடு. உன் மக விருப்பப்பட்டா கண் கலங்கி ஆதிரே. அப்போ என் மகளுக்கு ஒண்ணுனா நான் கேட்க கூடாதா? தாராளமா கேளு. ஆனா பிரச்சனை இருந்தா கேளு. பிரச்சனைய உருவாக்காத. அப்புறம் உனக்கு பிரச்சனை பிரியா உட்கார்ந்து அப்புறம் அர்ஜுன் மாப்பிளையே நாங்க கவனிக்கிறது. உனக்கு ஒண்ணு தெரியலடி. எல்லாமே உனக்கு மட்டும்தான் நடக்கணும்னு நீ நினைக்கிற. அதே மாதிரி தான் உன் மகளும் நினைக்கிறா. ரவி மாப்பிள்ளையின் வீட்டில் ரவி ஒரே பையன். அங்க வாக்கப்பட்டு போய் அங்க உன் புருஷன், உன் மாமியார் எல்லாம் உன்னை கவனிச்சதால் அது சொர்க்கம்னு எங்களை மறந்துட்டு கூட நீ போயிட்ட. சும்மா கூட இங்க வரமாட்ட. ஆனா இப்போ இவ்வளவு உரிமை பேசுற. ஆனா இங்க நிறைய பேர் இருக்கோம். இது பெரிய குடும்பம். இங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறோம். கூட்டு குடும்பத்தில் சுயநலமா யோசிக்கும் ஒரு குணம் இந்த வீட்டுக்கு ஒத்து வராது. எங்கேயோ பிறந்து வளர்ந்த பிரியா எல்லோரின் மீதும் அவ்வளவு பாசமா இருக்கா. ஆனா எங்க ரத்தத்தில் பிறந்த ஓம் பொண்ணு அவ்வளவு பாசமா எல்லோரின் மீதும் இருப்பதில்லை. ரொம்ப சுயநலமா இருக்கா. அது குடும்பத்துக்கு நல்லதில்ல என்று சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அதில் நானும் ஒருத்தி. நானும் ஒரு காலத்தில் பண்ண. அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். சில நேரம் நானே என் வாயெல்லாம் அடக்கிக்கிறேன். நீயும் வாயை அடக்காவிட்டால் உன்னால் கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. உன் பிள்ளைகளே உன்னை வெறுத்துடுவாங்க. எந்த நேரத்தில் எதை பேசணும்னு ஒரு தெளிவு இல்லாம கத்திக்கிட்டே இருக்காத ஆதிரை. உன் பொண்ணு இங்க வாழணும். என் பேத்திய அங்க வாழணும். அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இனிமே உன் மக ஒரு துரும்பு கூட இந்த வீட்ல எடுத்து போட மாட்டா. சாப்பிடும் நேரத்துக்கு மட்டும் டைனிங் டேபிளுக்கு வந்தா போதும். மத்தபடி ஒன்னும் செய்ய மாட்டா, சரியா என்று சொல்லிவிட்டு அவர் அர்ஜுனை கவனிக்க போய்விட்டார். தன் மனைவி பேசி பேசி தனக்கான அவமானத்தை தேடிக்கொள்வதை ஒரு கணவனால் எவ்வளவு முறை தடுத்த முடியாததால் அவளாகவே பேசி ஓஞ்சி வரட்டும் என்று ஓரமாக நின்றிருந்தவன் சண்டை ஓய்ந்ததும் அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டான். போகும்போது ரவி சொன்ன வார்த்தை, என்ன நீ கௌரவமா நடத்தணும்னு நினைச்சிருந்தா சொத்து பற்றியே பேசக்கூடாது. வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எல்லா சொத்துக்களையும் கேட்டுட்டே இருக்க ஆதிரை. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஏன் மக கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுவும் தீபக்கண்ணா பொண்ணு அங்க உட்காரும் போது ஏன் மகளை பரிமாற சொன்னா? ரவி, ஆதிரை, ஒருவேளை ஏன் கூட அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து பிறந்திருந்தா நீ இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பியா? அவள் அவனையே பார்த்து நம்ம குடும்பம் என்று வந்துவிட்டால் நான் எப்படி சண்டை போடுவேன்? அப்ப மிருது அவ வாழ்க்கையை வாழட்டுமே. உனக்கு என்ன பிரச்சனை? என் மக பிரியாவுக்கு சேவகம் செய்யக்கூடாது. அவ எங்க வீட்டு வேலைக்காரனின் பொண்ணுங்க. உனக்கு வேலைக்காரர்கள் மகள் என்ற குணம் எல்லாம் உள்ளுக்குள் இருக்குதா? அப்ப நீயும் என்ன அப்படிதான் பாத்தியா? எங்க நீங்களும் அந்த தீபக்கண்ணாவும் ஒன்னா? இவ்ளோ நல்ல குணம் படைத்த உனக்கே இந்த வார்த்தையெல்லாம் எளிதா வாயில் வருது என்றால் உன் அண்ணன்கள் என்னை பேசினதில் ஒரு தப்பில்லையா ஆதிரை? அவள் அவனையே பார்க்க. சொல்லப்போனா நம்ம அளவுக்கு வசதியா தான் தீபக்கும் இருக்கிறான். உன் அண்ணனை கொஞ்சம் என்றால் துடியாய் துடிக்கிறான். உன் அண்ணனுக்கு முன்னாடியே வரும் எல்லா ஆபத்தையும் அவன் வாங்கிக்கிறான். அப்போ ஈஸ்வருக்கு பிள்ளைகளை விட அவன் முக்கியமாய் இருப்பது சரியான விஷயம்தானே? ஆதிரை தன் கணவனின் கைப்பிடித்து, எனக்கு ரொம்ப நாளா இவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு ஆசை. அதான் கொட்டிட்டேன். ஆனா முடிவில் உனக்கும் எங்களுக்கும் எந்த உரிமையும் இல்ல என்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே. அவள் கணவனையே பார்க்க, நீ எளிதாக வார்த்தையை விட்டுட்டு வந்துட்ட. இதனால் நிலவன் மிருதுவ நல்லா வச்சு பண்ணா மாட்டானா என்று யோசிக்கவே மாட்டேங்கிற. மொத்தமா எல்லாரும் இருக்கிற இடத்தில் சண்டை போட்டா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது ஆதிரை. ஆதிரைக்கு அழுகை வந்தது. அவனோ அஞ்சுமா அவ்வளோ பிரச்சனை நடந்தோ அந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்கிறா. காரணம் தன் மாப்பிள்ளையும் மகளும் யாரின் மூலமோ கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு ஒதுங்கி போயிடுவா. அப்பதான் ஒண்ணு புரிஞ்சது. சண்டையில நம்ம மட்டும் அங்க பாதிக்கப்பட மாட்டோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறோம் என்று. இனி நீயும் நம்ம பிள்ளைகள் பத்தி யோசி ஆதிரை. நான் ஏன் அப்பா அம்மா அண்ணன் கிட்ட தானே பேசினேன். நாளைக்கு நான் போய் நின்னாலும் என் அண்ணா பேசத்தானே செய்வார். அதனால எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்ல. உன்னோட அம்மா அப்பா அண்ணனு கோபத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்ட. உன்னால இயல்பா நாளைக்கு அவங்க கிட்ட பேசிக்க முடியும். ஆனா மிருதுவால நிலவனிடம் ஈஸியா பேச முடியுமா? அந்த வார்த்தை ஆதிரைக்கு ஒரு மாதிரி இருந்தது. அம்மா இப்படி பேசி பேசிதான் அஞ்சு பாப்பாவும் நந்தினியோ என் அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுபோல் நாளைக்கு மிருதுவும் ஆதினியும் உன்னை ஒதுக்கி வச்சுட போறாங்க. தயவு செஞ்சு கோபத்தை கட்டுப்படுத்து. அவ்வளவுதான் நான் சொல்றது என்று சொல்லிவிட்டு அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு ரவி அலுவலகம் சென்று விட்டான். சலனம் 504. மேலே போன நிலவன் சற்று நேரத்தில் கோபமாய் வெளியே போக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மகிழினி. போகும் அவனை பார்க்க பாவமாய் இருந்தது அவளுக்கு.
அர்ஜுன் அங்கே போகும் நிலவனையும் அவளையே பார்க்கும் மகிழினியையும் பார்த்து கொண்டே இருக்க மகிழ் அடுத்த நிமிடமே தன் சின்னனன் முகிலனுக்கு அழைத்து நிலவனோடு போக சொல்லிவிட்டு அமர அவன் போன பின் தான் அமைதியாக அமர்ந்தாள். அஞ்சு மகளுக்கும் மருமகனுக்கும் தனிமை தந்து அடுப்படிக்குள் நுழைய மகள் பரிமாற அர்ஜுன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அங்கே வந்த அண்ணம், அர்ஜுனு என்னையா வேணும் உங்களுக்கு? ஏதாச்சும் விதவிதமா சாப்பிடணும்னு இருந்தா சொல்லுங்க, செஞ்சு தரேன். இதுவே எனக்கு அதிகமுங்க பாட்டி. ஏதாச்சும் நாக்குக்கு ருசியா வேணும்னா கேளுங்க. அவன் அவரையே பார்த்து, உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஆசை இருக்குங்களா பாட்டி? எனக்கு என்று யோசித்தவர், அப்படி எதுவும் சட்டுன்னு ஞாபகத்தில் வரல. ஹோட்டலில் போய் சாப்பிடணும் என்றெல்லாம் தோணாதா? எனக்கு அது பிடிக்காத அர்ஜுனு. மகள் இருவரையுமே பார்க்க அவனோ, உங்களுக்கு தோணாதுங்களா? இப்படி எல்லா நாளும் காலையில் எழுந்து சமையல் கட்டை கதின்னு கிடந்து எல்லாருக்கும் சமைச்சு போடுறோமேனு. கூடவே வயசான காலத்துல எல்லாம் கஷ்டமா இருக்காதா? என் பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுவதில் எனக்கு என்னப்பா கஷ்டம்? அவங்க வயிறார சாப்பிட்றது தான் எனக்கு இஷ்டம். சொல்லப்போனா இதுதான் எனக்கு சந்தோஷமே. அவன் ஆசையாய் அவரையே பார்க்க அண்ணம், அர்ஜுனு பாட்டி, என் மக பேசியதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவளுக்கு கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது பேசி போடுவா. சொல்லப்போனா அவளுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனா நான் பேசிட்டோமே என்ற விஷயத்தை எப்படியாவது சரி நிரூபிக்க இந்த மாதிரி பேசிட்டு திரியிறா. மத்தபடி அவ நல்ல பொண்ணுதான். நான் அதெல்லாம் கண்டுக்கலங்க பாட்டி. அவங்க கோவப்பட்டு ஏதாச்சும் பேசும்போது அதற்கு எதிராக நாங்க பேசி அதுல இருந்து பிரச்சனையை உருவாக்கி அப்புறம் வேற பிரச்சனை வந்துடும். அதான் நான் கண்டுக்கல. அப்புறம் பிரச்சனை பண்றதே இன்னொரு பிரச்சனைக்கு என்னும் போதுதான் நான் சைலண்டா மாறிட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க அர்ஜுனு. எங்க வேண்டுதல் எங்க செல்வனாகி நிறைவேத்திட்டா. என் பேத்திக்கு தங்கமான புருஷன். அர்ஜுன் புன்னகையோடு மகிழை பார்த்து, கேட்டுக்கோ, அதெல்லாம் நல்லாவே கேக்குதுங்க அர்ஜுனு. அண்ணம், இது என்ன பழக்கம் பாப்பு? புருஷன் பேரை சொல்றது? அவனும் கூப்பிடுறதுக்கு தானே பேரே வச்சிருக்கோம். அவ கூப்பிடட்டுங்க பாட்டி. அண்ணோ, தம்பி அப்படி சொன்னாலும் கூப்பிடக்கூடாது. புருஷன் என்ற மரியாதை வேணும் என்று சொல்லிவிட்டு போய்விட அவனோ, கேட்டுச்சுல, என்னங்க அம்மணி, வீட்டுக்கு போலாமா? சரிங்க அர்ஜுனு. அப்போதுதான் கவனித்தான் அவளின் அப்பத்தா போலவே பேசுவதை. என்னடி நக்கலா? கேட்கவே நல்லா இருக்குல்லங்க அர்ஜுனு. அவள் புன்னகையோடு, அர்ஜுனை விட அர்ஜுன் நல்லா இருக்கும். அது யார் அர்ஜு? அவனுக்கு புரிந்தது அவள் உணர்வுகளின் பிடியில் உளறிய வார்த்தை அது என்று. அதை ஞாபகப்படுத்த விரும்பாமல் போலாண்டி. அவள், அன்பு வரட்டுங்க, பார்த்துட்டு போலாம். அப்படியா? சரி, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் அவள் அவனையே பார்க்க, நிலவன் உன் அண்ணனாக இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்குமான பிரச்சனைய அவன் பார்த்துப்பான். சமாதானம் செய்யறேன், சரி செய்யறேன்னு புருஷன் பொண்டாட்டி விஷயத்துக்குள்ள மூக்க நுழைச்சா நம்ம மூணாவது மனிதர்கள் ஆயிடுவோம். அப்போ ஜனனிக்கோ தேவிக்கோ பிரச்சனைன்னு வந்தா நீங்க இப்படிதான் ஒதுங்கி இருப்பீங்களா? எனக்கு என் தங்கச்சியை பத்தி தெரியும். ஆனா தேவ் பத்தி ஒண்ணுமே தெரியாதே. அப்ப நான் டக்குன்னு வார்த்தையை விடக்கூடாது இல்லையா? அவள் தலையாட்ட அவன் கை கழுவ போனான். அண்ணம் உள்ளே இருந்து வந்து ஒரு டம்ளரில் பாயாசம் கொடுத்து, அர்ஜுனுக்கு கொடுடா. சரிங்க அப்பத்தா. அஞ்சு ஒரு கைக்குட்டையை கொண்டு வந்து மகிழிடம் கொடுத்து, இது அர்ஜுன் கிட்ட கொடு, கை துடைக்க. அவர் வரட்டுங்கம்மா. கை கழுவ போற இடத்துல இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்க மாட்டியா? ஏனுங்கம்மா, அவருக்கு கை இல்லையா? அவர் எடுத்துட்டு போக மாட்டாரா? இதெல்லாம் நமக்கு பிடிச்சு பண்ற விஷயம். அது இல்லாம அவர் ஆம்பளை, நம்ம பொம்பளை. ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம ஏன் செய்யணும்? அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. நீ சம்டைம்ஸ் உனக்கு உடம்பு முடியாதப்போ அர்ஜுன் உன்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாப்லன்னு பாரு. உனக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. அஞ்சு சொல்லும் போது அவளின் மனதில் அர்ஜுன் அவன் வீட்டில் தனக்காக சமைத்து கொடுத்தது எல்லாம் நினைவிற்கு வரவும் வேகமாக அதை வாங்கி கொண்டு கை கழுவும் இடத்திற்கு போக அவனோ, என்னடி கை துடைக்க கர்ச்சீஃபெல்லாம் தூக்கிட்டு வர? எங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்போ உனக்கு தோணல? தோணல. மெல்ல இதில் பிதிக்கியவள் அவள் கொடுத்த கைக்குட்டையில் கையை துடைக்காமல் அவளின் துப்பட்டாவை இழுத்து பிடித்து அதில் துடைத்தான். அதான் கர்ச்சிப் நீச்சேன்ல, அப்புறம் என்ன? எனக்கு இங்க துடைக்கதான் பிடிச்சிருக்கு என்றவன் துப்பட்டா கொண்டு இதில் துடைத்தான். ஹலோ, இன்னும் எங்கெல்லாம் தொடப்பீங்க என்றால் கண்களை விரித்து முறைத்தபடி தன் முன்னாடி இடுப்பில் கை வைத்து நின்றிருக்கும் அவள் இடையில் தன் விரல் வைத்து கிள்ள. ஏய், என்ன பண்றீங்க? பார்க்க படு ஸ்டைலா இருந்தியா? அதான் தோணுச்சு. இதுக்கு பேரு உங்க ஊர்ல ஸ்டைலா? அதாவது பார்க்க பொண்ணு மாதிரி தலையில பூவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கிக்கா இருந்தியா? ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சா? அவள், என்னது ஃபீல் ஆயிடுச்சா? கொஞ்சம் இல்லடி, ஓவர் ஃபீல். எல்லாரும் இருக்கும்போது உன்னை ரூம்குள்ள கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நாளைக்கு தான் கதவை திறப்போம். அப்புறம் எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. அதனாலதான் இப்ப கிள்ளி வச்சேன். அதனால நீ மூஞ்சி உம்முன்னு வச்சியா? எனக்கு அந்த ஃபீல் போயிடுச்சு. நல்ல ஃபீல் என்றால் ஒரு மாதிரி முகத்தை சொல்லித்து. ஏண்டி போயிடுச்சுன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? உங்களுக்கு நல்ல பேச்சே பேச தெரியாதா?
உங்களுக்கு யார் இப்படியெல்லாம் பேச சொல்லி கொடுத்தா? உன்னை மாதிரி ஒருத்தி எல்லாம் பக்கத்துல இருந்தா ஹார்மோன் எல்லாம் பொங்கி எழுந்து ஃபீல் வருதுடி. அப்புறம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது, தானாவே வரும். வரும் என்று அவள் முறைக்க அவன் புன்னகையோடு கிளம்பினான். நான் கேட்டு முன்னாடி போனவன் அங்கு யாரும் இல்லை என்றதும் திரும்பி வந்தான். அவள் 2 கையையும் தூக்கி என்னாச்சு என்று கேட்க அவன் குனிந்து அவளின் கழுத்து வளைவில் முத்தத்தை பதித்து, மைக் ரெடி, வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அறையிலிருந்து அப்போதுதான் பிரியா வர, மகிழ், சுகன்யா தேங்கடி, என் அம்மாவை தனியா எல்லாம் என் அப்பா விட்டுட்டு போக மாட்டார், என்கிட்ட இருந்தா எதையாவது சொல்லுவாங்க என்பதால் கையோடு கூட்டிட்டு போயிட்டார். அண்ணம் அவளையே பார்க்க, என்னங்க அம்மாச்சி இப்படி பாக்குறீங்க? ஆதர வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏன் உனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னங்க அம்மாச்சி இருக்கு? எங்க அப்பா வேலை தானே பாக்குறார், இல்லாத உன்னை சொன்னாதானே கஷ்டமா இருக்கும். வேலைக்காரன் என்பதில் என்ன தப்பு இருக்குங்க? சொல்லப்போனா நான் ஈஸ்வர் மாமாவிடம் வேலை பார்க்க மாலின் பொண்ணு தானே, எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணினீங்க. நான் ஏதும் மறைச்சு பண்ணலையே, அதனால இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு என்ற பிரியாவை வியப்போடு பார்த்தனர் அஞ்சுவும் அண்ணனும். மதியம் அறைக்குள் போன மிருது அதன் பின் கீழே இறங்கவே இல்லை. அஞ்சு மேலே போக அண்ணம், அவ கீழே வரட்டும் அஞ்சு, ரூம்குள்ள போய் சாப்பாடு கொடுத்து பழக்கிற பழக்கம் எல்லாம் வச்சுக்காத. அவங்க அம்மா அவளை வேலை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. அத்த, மிருது சின்ன பொண்ணு, அவளுக்கும் 23 வயசு ஆகுது அஞ்சு. இப்படி பேசாதீங்கம்மா. என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சண்டை போடாதீங்க, இப்படி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவ ஒன்னும் எதிர்த்து பேசாத ஆள் ஒன்னும் கிடையாது. அப்புறம் அவ ஒன்னும் பேச தெரியாத ஆளும் கிடையாது. நம்ம கிட்ட வாய்க்கிலேயே பேசுற அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட பேச தெரியாதா? சொந்த வீட்டில் சாப்பாடாக்கி சாப்பிடுறது குத்தம் என்று சொல்ற ஒரே தாய் அவளாதான் இருப்பா என்னும் போது நிலவனும் முகிலனும் வீட்டுக்குள் வந்தார்கள். நிலவன் அங்கே வந்து மகளினின் அருகே வர அஞ்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அமரும் பொழுது நிலவன், அம்மாச்சி, இனிமே நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம். ஏண்டா? எப்ப பாரு சண்டையாவே இருக்கு. முகிலன், அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்காம ஏண்டா இருக்கணும்? உங்க மாமனார் மாமியார் வீட்டை கட் பண்ணிட்டாலே ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும். அஞ்சு அவன் மண்டையில் கொட்டி, எரிகிற விளக்கில் என்ன ஊத்தாத. அப்புறம் என்ன சித்தி, எப்ப பாரு ஏதாவது ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? சண்டை போடுறவங்களுக்கு அங்க பாதிக்கப்படும் எங்க மனசு தெரியாதுடா. ஒரு காலத்துல எங்க அம்மா கோபத்துல அவங்க ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க. அதே போல் இப்போ என் அண்ணி அவங்க வந்து கோபத்துல ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா கஷ்டப்படுறது அப்போ நான். இப்போ மிருது, ஐயோ சாமி, எனக்கு இப்ப நினைச்சாலும் மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு காலத்துல எங்க அம்மா அவங்க ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு நேரம் பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. டைம் வந்ததும் மொத்தமா காட்டிட்டு போயிடுவாங்க. நான் இந்த மாதிரி தான் உட்கார்ந்துருப்பேன். தயவு செய்து நிலவா, போய் அவ கூட சண்டை போடாத, அவளுக்கு புரியவை. அவ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்கா, அது தப்பு இல்லையா? சண்டை போடும்போது என்ன பேசுறது, எப்படி நடந்து கொள்வது, இதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா பெருசாயிடுமா, இப்படி யோசிச்சு யோசிச்சு நம்ம எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சண்டையே முடிஞ்சிடும். மிருதுக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்குதா, ஆனா உன் மேல பயங்கர லவ் இருக்கு, அவளை மிஸ் பண்ணிடாத. அவகிட்ட உட்கார வச்சு பேசு. தலையாட்டினான் அவன். நிலவனுக்குள் பயங்கர வலி. எப்ப பாரு இவங்க வந்து நம்ம குடும்பத்தை டேமேஜ் பண்ற மாதிரி சண்டை போட்டா ஃபியூச்சர்ல நம்ம லைஃப்பும் சண்டையாவே முடிஞ்சு விடுமோ என்று முகிலன் பிரியாவின் மேல் கை போட்டு, பரவாயில்ல டார்லிங், நீ இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இழுத்து விடுறதில்ல. நான் பேசினா பெரிய பிரச்சனை வந்தும் என்று பேசாம இருக்கேன். ஆனா நீங்க எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த வார்த்தையில் முகிலன் பயஞ்சு விழிக்கும் போது மகிழினிக்கு சிரிப்பு வந்தது. மாட்னியா மவன என்று பெண்ணவள் சிரிக்க பிரியா செல்லமாய் கோபித்து கொண்டு அறைக்குள் போக முகிலன் பின்னாடியே ஓடினான். அந்த நேரம் அன்பு ஸ்கூல் விட்டு வரும் பொழுது அவனின் கையை பிடித்தபடி அருணாச்சலம் வந்து கொண்டிருந்தார். ஏன் தாத்தா, எனக்கு மட்டும் லீவு போட விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்பா. ஆல்ரெடி வீட்டுல கல்யாணம், தாத்தா இறப்பு, இப்படி நிறைய லீவ் போட்டாச்சு கண்ணா. அடிக்கடி ஸ்கூல் லீவு போட்டு எப்படி படிப்பனி? எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஜாலியா இருந்திருக்கும். நான் மட்டும் இல்ல, நீ இல்லாம இருந்ததுதான் நல்லது என்று நினைத்து கொண்டவர் எதையும் சொல்லாமல் தன் மனைவி அருகே வந்து குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு எடுத்துவை என்று சொல்லி கொண்டு அழைத்து வர அவனும் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் அம்மா அக்கா முகத்தை பார்த்து புன்னகைத்து விட்டு மேலே ஓடினான். மகள் தன் அம்மாவிடம், அன்பு வளர்ந்துட்டானுங்கம்மா, குழந்தையா கையில வாங்கினது இப்பவே என் இடுப்பு உயரத்துக்கு இருக்கா. அஞ்சு தன் மகளின் தலையில் கை வைத்து, நீயும் இப்படிதான் இருந்த, நாளைக்கு நீ ஒரு குழந்தையை தூக்கிட்டு வரும்போது அதுவும் இப்படிதான் வளரும். தனக்கு ஒரு குழந்தையா என்று நினைக்கும் போது அவளின் கன்னங்கள் சிவந்தது. அறையின் கதவை திறந்து நிலவன் உள்ளே வந்தான். அழுது அழுது கண்கள் வீங்கி
கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் அவனை கண்டதும் படுத்து கொண்டாள். அவனை கண்டும் காணாதது போல் அவள் படுத்திருக்க இவனும் அப்படி ஒருத்தி அமர்ந்திருப்பதையே கண்ணுக்கு தெரியாதது போல் அவன் கட்டிலின் மறு ஓரத்தில் அமர்ந்து விட்டான். கூடவே தன் மடிக்கணினி எடுத்து மடியில் வைத்து அன்றைய நிலவரங்களை எல்லாம் பார்த்து கொண்டே அமரும் பொழுது பொறுத்து பொறுத்து பார்த்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல், மாமா, நான் ஒருத்தி இங்கே இருக்கேன், கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவளை திரும்பி முறைத்தவன் மீண்டும் வேலையில் கவனம் பதிக்க வேகமாக அவன் கையில் இருக்கும் மடிக்கணினியை பிடுங்கி ஓரமாய் வைத்தவள் அவன் முகத்தை பார்த்து அவன் அருகே போய் அமர்ந்தாள். அவன் வேகமாய் எழப்போக அவனின் கைப்பிடித்து, இப்ப என்கிட்ட கோபப்பட்டு நடந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவு வியாக்கியானமா என்கிட்ட பேச தெரிஞ்ச உனக்கு ஏன் அம்மா கிட்ட பேச தெரியாதா? அவங்க பேசினதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? உன்கிட்ட இருந்து தானே சண்டையா ஆரம்பமாச்சு. எனக்கு இது கஷ்டம் இல்ல, எனக்கு பிடிச்சதான் செய்யறேன்னு சொல்றதுக்கு உனக்கு என் வாய் வரல. நான் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன், என் அம்மா காது கொடுத்து கேட்கல. அவளின் பதில் அவனுக்கு சரியாக படாததால் அவன் திரும்பி மறுபுறம் படுக்க, உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா மாமா? எப்ப பாரு வெளியே போனலாம் பார்த்தே விடுறீங்க. ஏன் உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த வீட்டுல சாப்பாடு பரிமாறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்காதே. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாய் இல்ல. சொல்ல போனா நான் பிடிச்சதான் மாமா பண்றேன். அப்புறம் என்ன, வாழை எதையாச்சும் வச்சிட்டு இருந்தியா? உங்க அம்மா பேசும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து ஏன் என்கிட்ட இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தெரியுற? அவன் சட்டையின் காலரை இறுக்கி பிடித்து, மாமா, உங்களுக்கு முதலில் என்ன பிடிக்குமா பிடிக்காதோ? அவளின் விழிகளை உச்சி பார்த்து, அதே கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்க போய் தானே மாமா இவ்வளவு சண்டை வந்தாலும் ஈஸியா வெளியே போன்னு சொல்ற உங்களை சகிச்சுக்கிட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நான் இதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உங்க அம்மா உங்க அப்பத்தா இவங்க தான் இத்தனை வருஷமும் காரணமா இருந்திருக்காங்க. பத்தாக்குறைக்கு இப்ப நீங்க வந்திருக்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா ஒன்னே ஒண்ணு பண்ணு, உன் வீட்டு ஆளுங்களோட சவகாசம் வச்சுக்காத மாமா என்று அவனை பார்த்து இதே பதில நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டு ஆளுங்க யாரும் சண்டை போடல, அப்படி போட்டு இருந்தா நீ பேசு, அப்ப நான் கேக்குறேன். இப்ப நீ நோய்னு என் காதில் பேசாம போய்படு. எனக்கு இப்ப நீ பேச பேச கோபம்தான் வருது என்றவன் மடிக்கணினியை தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டான். சலனம் 505. நிலவன் 1 மணி நேரம் வேலை செய்யும் வரை அமைதியாக இருந்த மிருது, மாமா, என்ன? நீங்க எனக்கான ஒரு இடத்த உங்க மனசில் எப்ப கொடுப்பீங்க? புரியல. விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து உங்களை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்காத ஆள்னா, ஆனா என்ன பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. உன்னை பத்தி யோசிக்காம தான் நீ இப்ப என் பொண்டாட்டியா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கியா? பக்கத்துல உட்கார்ந்தா மட்டும் உரிமையெல்லாம் கிடைச்சிடுமா என்ன? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சண்டை போட்டு போனது என் அம்மா, அவங்க அம்மா கிட்ட. ஆனா நீங்க கோவிச்சுக்கிட்டு இருக்கிறது என்கிட்ட. நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க என்கிட்ட கோச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சண்டை போட விட்டது நீ. என் வீட்டுல வந்து எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு உங்க அம்மாவா நீ கேட்டிருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நான் வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு, அதனால ஒரு அம்மாவா பேசும்போது நான் என்ன பண்ண முடியும் மாமா? உங்க அம்மா வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு தான் சாப்பிட்றாங்களா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு தானே செய்யறாங்க. அவளிடம் மௌனம். அவங்க வேணும்னே பிரியாவை பத்தி பேசுறாங்க, அர்ஜுன் மாப்பிள்ளையை இழுத்து பேசுறாங்க. நீ அப்பவே என்ன சொல்லியிருக்கணும்? அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தா இப்ப நான் உன்கிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்திருப்பேன். அவங்க பிரியாவை பேசினது தப்புன்னு கோவப்படுறீங்களா நீங்க? உனக்கு பிரியான்ற பேர் எடுத்தாலே ஆக மாட்டேங்குது தானே மிருது? அவ முகிலன் ஃபாரின்ல இருந்தப்போ கம்பெனியில் பல பிரச்சனை. அப்ப அவளுக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு நடந்திருந்தா உங்க வீட்டுல எங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அவ என் புருஷன் இந்த இடத்துல இல்ல, நான் அவருக்காக இத பஞ்சேன்னு பண்ணினா. எங்க அம்மாவை காப்பாத்தினா. மகிழி கூடவே நிழலாக இருந்தா. எவ்வளவு பண்ணிருப்பா தெரியுமா? இப்பவும் அப்படி வேலை செய்யறா. காலையில பிரச்சனை வந்தப்போ அவங்க அம்மா சண்டைக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கும்போது கூட லாபகமா அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டி அவங்க கையை பிடிச்சு அவளோட அறைக்கு கூட்டிட்டு போயிட்டா. அவளுக்கு தெரியும் இப்ப நடக்கிற பிரச்சனையில பேச பேச அந்த பிரச்சனை பெருசாகும். இதே முகத்தை நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டி வரும். ஒரு 5 நிமிஷம் அமைதியா போயிட்டா பிரச்சனையே இருக்காதுன்னு புரிஞ்சு அவ கிளவரா யோசிச்சு நடந்திருக்கும் போது ஏன் பொண்டாட்டி உன்கிட்ட நான் அதை எதிர்பார்க்க கூடாதா என்ன? அப்புறம் நீயா போய் தான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க. இதே வீட்டுல தான் என் அம்மா இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட அடுப்படியில் போய் வேலை செஞ்சதில்ல. எனக்கு விபரம் தெரிஞ்சு எங்களுக்காக கூட எதுவும் செஞ்சதில்ல. என்னோட அப்பத்தாவும் சித்தியும் தான் பாப்பாங்க. என் அம்மாவை அதை செய் இதை செய்ன்னு ஒரு நாளும் ஒரு வேலையும் யாரும் சொல்லி நான் பார்த்ததில்ல. அவங்க கிட்ட ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு யாரும் கேட்டதில்ல. அம்மா ஆபீஸ்க்கு போன போதும் போகாதன்னு தடுக்கல. வீட்டுல இருந்தப்பவும் சும்மா இருக்கான்னு எதுவும் சொல்லல.
ஏன்னா நம்ம குடும்பத்தார்கள் அப்படின்னு அப்பத்தாவுக்கு நல்லா புரியும். நீ 5 நிமிஷம் அவங்க கூட உட்காந்து பழகி பார்த்தா அவங்களோட மனசு உனக்கு புரியும். அதை விட்டுட்டு உங்க அம்மாவை பேச விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க. சாப்பிடும்போதே உங்க அம்மா உன் காதுக்குள்ள எதையோ ஓதும் போதே புரிஞ்சிருச்சு. ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு புரிஞ்சிடுச்சு. வீட்ல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது சிறப்பா ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாங்க நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். அவங்க சண்டை போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க மாமா. நாளையிலிருந்து நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க்க பாரு. நான் எல்லாம் வரல. நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட பேசி பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு இருப்ப. மாமா, நான் வீட்ல இருக்கேன், வீட்டு வேலை செய்யறேன். கையெடுத்து கும்பிட்டவன். இனிமே நீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீ கிச்சன் பக்கமே போகணும். அப்புறம் உனக்கும் உங்க அம்மாக்கும் பிரச்சனையே பிரியா வீட்ல உட்காந்து சாப்பிட்றது தானே. ஒழுங்கா நாளையில இருந்து ஆஃபீஸ் வா. வந்து பிரியா என்ன வேலை செய்யறான்னு பாரு. அதுக்கப்புறம் அவ மேல உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் நீ உங்க அம்மா ஆசைப்படியே உன் வீட்ல போய் இரு. போன்னு சொல்றீங்களே மாமா, அது எப்படி சொல்ல உங்களுக்கு வாய் வருது? உங்களுக்கு பாதியா நீங்க என்ன நினைக்கவே மாட்டீங்களா? என்னோட பாதி என்றால் இந்த வீட்டை ஓ வீடா யோசிக்கணும். ஆனா அந்த மாதிரி நீ நினைக்கிறியா? மத்தவங்கள விடு. நம்ம புருஷன், நம்ம மாமியார், நம்ம கொழுந்தனார், பிரியா நம்ம தங்கச்சி, மகிழ் நம்ம நாத்தனார், இப்படி நம்ம வீட்டு ஆட்களை நேசிச்சா எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? இவ்வளவு நடந்த பிறகும் அதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா தானே இருந்த. உன்னை பார்த்து வா மிருது, நீ பண்ணினது சூப்பர் அப்படின்னு உன்னை கொஞ்சறதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் நேரம் கிடையாது. முதல்ல இந்த சுயநலமான புத்திய மாத்து. அட்வைஸ் எல்லாம் எனக்கு மட்டும் தானுங்களா மாமா? உங்க அம்மாவும் சம்டைம்ஸ் இப்படி நடக்கிறாங்களே, அப்ப நீங்க வாய் திறந்து ஏதாச்சும் பேசுறீங்களா? அப்புறம் எங்க அம்மாவுக்கு இந்த வீடு அவங்க அம்மா வீடு. அவங்கள வெளியே போன்னு சொல்றதுக்கு உங்க அம்மாவுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவனும் புன்னகையோடு, எங்க அம்மா தாண்டி இந்த வீட்டோட உரிமையான ஆளு. ஏன் அம்மா வீட்ல வந்து கத்தி பேசுனா சும்மா கேட்க முடியுமா? அப்புறம் நீ கத்தி இருந்தா கூட நீ இந்த வீட்டு பொண்ணு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உங்க அம்மா கத்துறதுக்கெல்லாம் இங்க எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்போ மகிழினிக்கும் ஆதனிக்கும் கூட இதேதான் பதிலா? அவளையே பார்த்து, பார்க்கறதுக்கு அம்மாச்சி மாதிரி இருக்க. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கடி நீ என்று அவளையே பார்த்து, உங்க அம்மா மாதிரி அவங்க 2 பேரும் சொத்து எதுவும் இப்ப வரைக்கும் வாங்கல. 2 பேரும் கம்பெனியோட வளர்ச்சிக்காக உழைக்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. ஏன்னா தாத்தா சொத்துல 2 பேரனுக்கும் அவங்க வாரிசுகளுக்கும் என்றுதான் எழுதி இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தான் உரிமை இல்ல. எங்க அம்மாவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவனும் சொத்து நகை பணம் எல்லாம் பிரிச்சு வாங்கினதுக்கு அப்புறம் உரிமை மட்டும் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற? என் தாத்தா உருவாக்கின கம்பெனிய ஏன் அப்பா ஏன் சித்தப்பா நீங்க வேலைக்காரர் என்று சொல்ற தீபக் அங்கிள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கம்பெனி. சொல்லப்போனா பிரியா கூட ரொம்ப உரிமையா உட்காந்து சாப்பிடலாம், தப்பில்ல. ஆனா உங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் இங்க எந்த உரிமையும் கிடையாது. ஒழுங்கா சொல்லி வச்சுக்கோ உங்க வீட்டில். இல்லாட்டி நான் வேற மாதிரி பேசிடுவேன். வர வர உங்க அம்மாவை பார்த்தாலே அத்தை என்கிற எண்ணமும் போய் உங்க அப்பத்தா அதுக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. இந்த சண்டைய மனசுல வச்சுட்டு இனிமே என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா? உங்களுக்கு என் மேல லவ்வே இல்லையா என்று அவளின் கண் கலங்கி அவனையே பார்க்க, அவனுக்கும் அவளை கண்ணீருடன் பார்க்கும்போது பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்று தெரியாமல் தான் இவ்வளவு கோபத்தையும் காட்டிக் கொண்டிருந்தான். அவன், இங்க பாருடி, நிஜமா சொல்றேன், உன் மேலே எனக்கு ஏகப்பட்ட லவ் இருக்கு. ஆனா உங்க அம்மா நம்ம குடும்ப விஷயத்துக்குள் நமக்குள் நம்ம உறவுகளுக்குள் தலையிட்டா, இப்படி எல்லாரின் முன்னாடியும் ஓவரா ரியாக்ட் பண்ணினாங்கன்னா நமக்குள்ள அந்த லவ் காணாம போயிடும்னு நினைக்கிறேன். இனிமே அப்படி நடக்காதுங்க மாமா. அவள் குரல் உடைந்திருந்தது. அதற்கு மேல் அவளை காயப்படுத்த விரும்பாதவன் அவளின் அருகில் வந்து அவளின் விரல்களை இறுக்கி பிடித்து, உன்னை நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி என்றவன் அவளின் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டே, நீ வேணும்னா இனிமே அவங்கள உங்க வீட்ல போய் பாரு. இனிமே அவங்கள இங்க வரவேணான்னு சொல்லிடு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப தூரம். அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கிறதும் பிடிக்காது. மத்தவங்களையும் இருக்க விட மாட்டாங்க. இதை நான் குழந்தையிலேருந்து பார்க்கறேன். பெத்தவங்களையெல்லாம் பிரிஞ்சிருக்க வேண்டாமாமா. அப்புறம் மகிழ் அன்பு மாதிரி உங்களை மாதிரி தாய் மாமன் உறவுனா என்னன்னே தெரியாம போயிடும். எனக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்க. என் குழந்தைகளுக்கு அவங்க 2 பேரும் வேணும். எங்க அம்மாவை இனிமே நம்ம விஷயத்தில் பேச விடாம இருக்க சொல்றேன் என்றவள் எழுந்து போய்விட்டாள். இவருக்கு மட்டும் இவரின் குடும்பம், இவரின் சித்தப்பா பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமாக வேண்டும். ஆனால் எனக்கு மட்டும் உடன் பிறந்தவர்கள் என் குடும்பம் வேண்டாமா எனும் போது அவளுக்கு வலித்தது. அவன் வேலையை பார்க்க மிது தான் அவனையே பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். இவ்வளவு பேசியும் நம்ம ஏன் இங்கே இருக்கோம் என்று பெண்மனம் கேட்டாலும் அவளுக்கு போக எல்லாம் மனசே வரவில்லை.
என்னதான் அவன் தன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவளின் நெஞ்சம் அவன் முகத்தை பார்த்து கொண்டுதான் அமர்ந்திருந்தது. அவனுக்கு 3 முறை இருமல் வரவும் வேகமாய் எழுந்து போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அவன் திரும்பி அவளை பார்த்தான். பல நேரங்களில் அவளைப் போல் யாராலும் காதல் செய்ய முடியாது. அப்படி அன்போடு இருப்பாள். சில நேரங்களில் இவள் செய்யும் வில்லத்தனம் போல் யாரிடமும் கிடையாது என்பது போல் செய்வதை நினைத்துதான் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆதிரை தனது அறையில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். தன் அம்மாவின் வார்த்தையில், இது ஏன் பசங்க வீடு, நானே அவங்க வீட்ல தான் இருக்கேன் என்ற தாயின் வார்த்தையால் மருமகள் நீண்ட நேரம் அறை விட்டு வெளியே வராமல் இருப்பதால் விஜயா துருவா என்றதும் மேலே இருந்து கீழே வந்தான். விஜயாவின் சத்தம் கேட்டு வெளியே வந்த தீரனும் அங்கே வந்தான். இருவருமே அப்பத்தா என்றதும் ஒரு டம்ளர் காப்பி போட்டு துருவன் கையில் கொடுத்து, உன் அம்மா ரூமை விட்டு இன்னும் வெளியே வராம இருக்கா, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க. இருவருமே ஆதிரையின் அறைக்குள் நுழைந்தார்கள். துருவன் கதவை தட்ட ஆதிரை, யாரு? நாங்கதாமா என்று இருவரும் உள்ளே வந்தார்கள். அழுது அழுது கண் வீங்கி இருந்தாள் ஆதிரை. துருவன் காப்பி டம்ளர் நீட்ட, எனக்கு வேண்டாம். ஏனுங்கம்மா, நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்களே எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருந்தா என்ன நியாயம்? ஏன் உங்க அண்ணன் சொல்லி கொடுத்தானா இப்படி எல்லாம் பேசுன்னு? எனக்கு அறிவில்லாத தத்தி பையன் நினைச்சிட்டீங்களா? தீரன், ஏனுங்கம்மா உங்க பக்கம் ஒரு குறை சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஆதிரை, உனக்கு அந்த அர்ஜுன் எல்லாம் முக்கியமா போயிட்டான், நான் உனக்கு வேண்டாதவளா போயிட்டேனா? துருவன், அர்ஜுன் ப்ரோ ரொம்ப முக்கியம் தானுங்கம்மா. கொடைக்கானலில் அண்ணனுக்கு சப்போர்ட் செய்ய போய் அடி வாங்கி கட்டு போடணும் என்று என்ன வேண்டுதல் அவருக்கு வந்து நின்னார் இல்ல. தீரன் கோபமாய், அங்க நானும் இருக்கும்போது கண்டவன் என்ற வார்த்தையெல்லாம் சொல்றீங்களேம்மா, அந்த மாதிரி அர்ஜுன் வீட்டிலிருந்து வந்து என்ன அப்படி சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நல்லா தனமா இருந்தீங்க. நீங்க எப்போ இப்படியெல்லாம் எப்போ மாறுனீங்க? வேலைக்காரன் பொண்ணுன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ண அவங்க மொத்த பேரு உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருந்தா உங்களுக்கு அசிங்கமா இருந்திருக்காதா? தராதரம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிதானே நம்ம அவங்க வீட்டுக்கு போகாம இருந்தோம். அப்புறம் எப்படி உங்களால பிரியாவை பேச முடியுது? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு யாருமே சொல்லி தரலையா? சொல்லப்போனா நாமளும் எல்லாருமே இங்க வேலைக்காரங்க தாமா. நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட முடியும். துருவன் இன்னும் கோபமாய், உங்களுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிட்டார், அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அதே போல் நிலவன் இருப்பாராமா. அவளே போராடி கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க இருக்கா. நீங்க அத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அவ வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அதுக்கு முதல் காரணம் நீங்களாதான் இருப்பீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, கொஞ்ச நாளைக்கு நம்ம யாரும் அங்க போக வேண்டாம் என்றவன், இந்தாங்க முதல்ல இந்த காப்பியை குடிச்சிட்டு பேசுங்க. நடந்தது நடந்து போச்சு. இனி புதுசா நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதான் எல்லாம் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏண்டா, அத்தனை பேர் இருக்கும்போது என் மகள் பரிமாறுவதை பார்த்தா என் மனசுக்கு வலிக்காதா? ஏமா, நம்ம வீட்டுல அப்பத்தா, தாத்தா, அப்பா, அண்ணன், நானு, மிருது, நாங்க எல்லாரும் உட்காரும்போது நீங்க தானே பரிமாறுனீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பரிமாறுவது சந்தோஷம் என்றால் அவ புருஷன் வீட்டுல அவ பரிமாறுவது என்னமா தப்பு? அவ பரிமாறுவது தப்பு இல்லடா. ஆனால் பிரியா உட்காரும்போது என் மகள் பரிமாறுவது தப்பில்லையா? எனக்கு இப்பதான் சித்தப்பா பெரியப்பா என்று யாருமே இல்லாம போயிட்டாங்களேன்னு வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி 2 பேர் இருந்திருந்தா நீங்க இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இந்த வீட்ல இருந்திருக்க மாட்டீங்க போல. அப்புறம் 2 அத்தைங்களும் ஒரு நாள் கூட இங்க வந்து உரிமை பத்தி பேசினதே இல்ல. நீங்க மட்டும் அங்க போய் உரிமை பேசுறீங்க. தீரன், அப்பத்தாவ நல்லா குறை சொன்ன நீங்க உங்க பக்கம் இருக்கிற குறைய தெரிஞ்சுக்காம இருக்கீங்கம்மா. உங்கள மாதிரியே தான் மிருதுவும். நீங்க பண்ற எல்லாம் மிருதுவும் பண்றா. நீங்க இங்க அப்பாவை பார்த்ததும் அப்பாவே கதின்னு இருந்தீங்க. அதே மாதிரி மிருதுவும் புருஷனை கதின்னு இருக்கா. ஆனா என் அப்பா மாதிரி நிலவன் சைலண்ட் கிடையாது. என் அப்பாவுக்கு நீங்க தான் முதலில், உங்களை தாண்டி தான் எல்லாரும். ஆனா அவனுக்கு அவன் குடும்பம் தான் முதலில். அதுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். மகள் நினைப்பாகவே இருந்த ஆதிரை மிருதுவுக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்கம்மா, ஏண்டி குரலே ஒரு மாதிரி இருக்கு, நீங்க ஏமா அப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணீங்க? எனக்கு அந்த பொண்ணு உட்காரும்போது நீ வேலை செய்யறத பார்க்க கஷ்டமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிட்டீங்க. நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வேலைக்கு போகணும்னு கூப்பிடுறாரு. எனக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் செய்யவே பிடிக்காது. அங்க போய் எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு நின்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களால இனிமே அடுப்படிக்குள்ளேயும் அம்மாச்சி விட மாட்டாங்க. ஒரே ரூம்குள்ள தனியா கிடந்து சாவறேன். நீங்க சந்தோஷப்படுங்க. தப்பு தாண்டி, அம்மாவை மன்னிச்சிடு. உங்களை யாருமா பிரியாவெல்லாம் இழுத்து வச்சு பேச சொன்னது? உங்களுக்கு மகிழ் மேல இருக்கிற கோபத்தை அவ புருஷன் மேல காட்டிட்டீங்க. பிரியாவின் அப்பா மேல இருக்கிற கோபத்தை என்ன வச்சு தீர்த்துக்கிட்டீங்க. அந்த அண்ணா மேல எனக்கு என்னடி கோபம்? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு சொல்றீங்க.
ஆனா வேலைக்காரனின் மகள் என்று தானே சொன்னீங்க. அவங்க வேலைக்காரங்க பொண்ணு தானடி, அதுல என்ன தப்பு? உங்ககிட்ட பேசுறது தானுங்கம்மா தப்பு. நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்து அதை என் மூளைக்குள்ள புதைந்து நானும் உங்கள மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்றேன். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணினா நான் சந்தோஷமா வாழ முடியாது. நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணினது அவர் கூட நல்லா இருக்கணுமேஞ்சுதான். நீங்க வந்து புது பிரச்சனையை உண்டாக்கி எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவீங்க போல. நான் நிஜமாலுமே சுயநலந்தா. எனக்கு நான் நல்லா வாழணும். என் புருஷன் கூட வாழணும். உங்கள பார்க்காம கூட நான் இருந்துடுவேன். என்னால என் புருஷன் இல்லாம இருக்க முடியாதும்மா. தயவு செஞ்சு இனிமே இங்க வந்து சண்டை போடுற மாதிரி இருந்தா வராதீங்க. நானே உங்கள பார்க்க வரேனுங்கம்மா என்று சொல்லி அழைப்பை துண்டித்துவிட்டு திரும்பும்போது நிலவன் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். என்ன நினைத்தானோ பாவமாய் போனது. உண்மையாகவே அந்த இடத்தில் தான் இருப்பது தெரியாமல் தான் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். இவ்வளவு திட்டியும் என் புருஷன்தான் முக்கியம் என்று தன் அம்மாவிடம் வாதாடும் அவளின் அருகே போய் அவளை இறுக்கி அணைத்து கொள்ள, ஏனோ அந்த அணைப்பு அவளுக்கு கசப்பாக இருந்தது. எல்லா உறவையும் விட்டுட்டு உங்களுக்காக எனக்கு யாரும் வேண்டாம் என்று சொன்னால்தான் இந்த காதல் வருமா என்ன என்பது போலிருந்தது அவளுக்கு. ஏனோ நிலவன் தன் அருகாமைக்காக அவள் எதையும் செய்வாள் என்று அவளை கொஞ்சம் இறுக்கி அணைத்து கொள்ள, முதல் முறையாக விருப்பமே இல்லாமல் அவன் செய்கைகளுக்கு மௌனமாய் சம்மதம் தந்தாள். அவனைப் போல் எனக்கு இப்ப மூடில்ல, வேண்டாம் என்று எளிதாக அவளால் சொல்ல முடியவில்லை. அவன் மனம் தன் வார்த்தையால் வருந்தி விடுவானோ என்று அவள் மனம் அதை நினைத்து வருந்தியது. ஏனோ அதிக காதல் கூட ஒரு கட்டத்தில் பெரும் பாரமாய் மாறும் என்பதை அவள் இன்றுதான் உணர்ந்தாள். இருவருக்குள்ளும் எல்லாமே இருந்தது. ஆனால் அவள் எதுவுமே இல்லாத மாதிரி உணர்ந்தாள். முடிவில் அவன் சந்தோஷமாய் இருக்கிறானா என்று அவன் முகம் பார்க்க அவன் புன்னகைத்தான். அதுவே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. எல்லாம் முடிந்த பெண்ணவள் எழுந்து குளியலறை போகும்போது அவள் மனம் அவளை ஏசியது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? வீட்டை விட்டு போ போ என்று கூறும் ஒரு ஆணின் முன்னால் அவன் கூப்பிட்டதும் எல்லாத்திற்கும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறாய். இப்படியே இருந்தால் அவன் உன்னை எப்படி உச்சத்தில் வைப்பான்? இவ்வளவு இறங்கி போகணுமா நீ என்று தன்மானம் எவ்வளவு எடுத்துரைத்தாலும் குளித்து முடித்து வந்தவள் அவனுக்காக டவல் எடுத்துக்கொண்டு போய் குளியலறை கதவில் போட்டுவிட்டு மாமா குளிக்க போங்க என்று எப்போதும் போல் சொன்னாள் அவள். தன் மனம் கூட தன்னவனுக்கு எதிராக நிற்காது என்று அவளுக்கு தெரியும். உண்மையிலேயே அவன் புண்ணியம் பண்ணியவன், பேரன்புக்காரியின் காதலன். ஆனால் அந்த காதல் அவளுக்கு என்று கிடைக்கும் என்றுதான் தெரியவில்லை.